ஹாய் எல்லாம் நீங்களாம் பார்த்துட்டு இருக்கிறது மலேசியா குமார் பாட்காஸ்ட் வித் மீ குமார். எல்லாம் போல இருந்தாலும் சூப்பராக சமையல் சாப்பிட உங்க எல்லாருக்கும் நினைக்கிறேன். வாங்க இந்த வர எபிசோடுக்குள்ள போவோம். Malaysia Kumar Podcast. இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஹோல் யங்கான மூவி டீம் தாங்க வந்திருக்காங்க. என்ன ஹோல் மூவி டீம்னே சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஆமா, கிட்டத்தட்ட ஹோல் மூவி டீம்னே சொல்ல முடியாது, ஆனா ஒரு முக்கால்வாசி பேர் என்ன கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. அந்த படத்தோட ப்ரொடியூசர், டைரக்டர், ரைட்டர், ஹீரோ அண்ட் அந்த ஹீரோயின் இவங்க எல்லாமே இன்னைக்கு நம்ம கூட தான் இருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட டீம் வந்து அந்த டைரக்டர் முதல்ல எனக்கு கால் பண்ணி நம்ம அவங்க கூட ஒரு பாட்காஸ்ட் செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது நான் கேட்டிருந்தேன், இந்த படத்துக்கு நீங்கள் என்ன ஸ்பெஷாலிட்டி ஏதாவது சொல்லுங்கள், ஏன்னா படத்தை பற்றி நம்ம பேசுறதுக்கு ஏதாவது எனக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின் போது அவர் சொன்னார், இந்த படத்தில் வந்து 3 நாடு சம்மந்தப்பட்டவங்க வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு. சிங்கப்பூர், மலேசியா அண்ட் இந்தியா, காஸ்ட் அண்ட் க்ரூ, இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த 3 கண்ட்ரிலேருந்தும் சேர்ந்து எல்லாம் செஞ்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த படத்தோட மியூசிக் கம்போசருக்கு வரை 21 வயசு தாங்க. அதுக்குள்ளே இந்த படத்துக்கு ஃபுல் பிஜிஎம்ஏ அண்ட் தென் 3 to 4 சாங்ஸ் அவர் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னாரு. அண்ட் முக்கியமாக அவர் சொன்னார், குமார் இந்த படத்தில் வந்து வர ஃபீமேல் கேரக்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபீமேல் கேரக்டர்ஸ், ரொம்ப ஃபார் த சேக் ஆஃப் என்னது படத்துக்காக கதைக்காக வைக்கணும்னு இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபீமேல் கேரக்டர்ஸ் தான் இந்த படத்தில் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு இந்த டேரக்டர் என்ன சொன்னார். ஸோ இது எல்லாமே சொன்னோன்னே எனக்கே சரி ஓகே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, வாங்க பேசுவோம் அப்படின்னு அந்த டைரக்டர் சொன்னேன். அண்ட் அந்த படத்தோட டீம் தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்காங்க. சற்றென்று மாறுது வானிலை, எஸ் அந்த படத்துலேருந்து தான் வந்திருக்காங்க. வணக்கம் கெல்வின் அண்ட் ரியானா. கரெக்டாக சொல்லிட்டேன் பேர்? ராணியா. சாரி இந்த மாதிரி தான் கொஞ்சம் சிபிபி ஆயிடுச்சு அப்படின்னு. ராணியா அண்ட் கெல்வின். ஓகே ஓகே ஓகே. இவங்க பேர் வந்து உங்களால ஒரே அந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கரெக்ட்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணீங்கன்னா அப்ப நான் மட்டும் இல்ல, நிறைய பேர் பண்றீங்க அப்படின்னு. உங்களுக்கு வேணும்னா ராணியா சேண்ட்ரா, நீங்க சேண்ட்ரா நல்லா இருக்கு, அது ஒண்ணு ஈஸியா இருக்கு அப்படின்னு. அதனால தான் எப்பவுமே உங்களுக்கு ராணியா வரலனா சாண்ட்ரான்னு கூப்பிட்டுக்கோங்க, பிரச்சனையே இல்ல. ஆமா ஆமா, என்னடா நீங்க எல்லாம் நினைக்கலாம் படத்தோட ஹோல் டீமே வந்திருக்கு ஆனா 2 பேர் தான் இருக்காங்களா அப்படின்னு வச்சீங்கன்னா, அந்த உட்காந்துருக்காரு அவரு தான் பாத்தீங்கன்னா அந்த டைரக்டர், ப்ரொடியூசர், ரைட்டர் கம் ஹீரோ. ஸோ அதனால தான் அந்த படத்தோட ஹோல் டீமே வந்திருக்கு அப்படின்னு. அந்த ஒரு உருவத்தில் பல ரூபங்கள் தெரியுதுன்ற மாதிரி அப்படின்னு வந்திருக்காங்க. எப்படி ப்ரோ இந்த சின்ன வயசுலேயே இந்த தனுஷோட பெரிய ஃபேனா நீங்க? நான் வந்து அப்படியே ஆப்போசிட், நான் எஸ்டிஆர் ஃபேன். ஓகேலா, ஆமாம் அந்த காலத்தில் அவங்களும் இதெல்லாம் சேர்ந்து பண்ணுவது அப்படின்னு. அங்கேருந்து வந்து இன்ஸ்பிரேஷன் தானே அப்படின்னு. இது இன்ஸ்பிரேஷன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எப்படி சொல்றது, ரைட்டர் டைரக்டர் ஓகே, பிகாஸ் அது ரெண்டுமே என்னோட ட்ரீம். ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு பி a ரைட்டர் டைரக்டர். ஸோ அந்த கேப் நான் எடுத்துக்கிட்டேன். ஆக்டர் வந்து திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் தட் ஐ டிசைடட் டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி மேக்னா அப்படின்னு ஷார்ட் ஃபிலிம் நான் டைரக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் த ஷார்ட் ஃபிலிம் கான்சிஸ்ட் ஆஃப் 3 ஸ்டோரிஸ். அதில் ஒரு கதையில நான் டிசைட் பண்ண நடிக்கிறதுக்கு. ஏன்னா அது எப்படின்னா எனக்கு ஆக்சுவலி ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் சின்ன வயசுல இருந்து இருக்குது. என்ன ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு, நடிக்க முடியுமா அந்த மாதிரி சொல்லிட்டு நான் கேமராக்கு பின்னாடி வந்துட்டேன். ஓகே, டைரக்ஷனும் நம்மளுக்கு பிடிக்கும், ரைட்டிங்கும் நம்மளுக்கு பிடிக்கும், நம்ம முதல்ல இங்க இருப்போம். அலாங் த இயர்ஸ் ஒரு 10 வருஷம் டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர், நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்றது, சிங்கப்பூர்ல இருக்கிற லோக்கல் சேனல்ல ஒர்க் பண்றது, அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த ஐஸ் பிரேக்கிங் சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு நீங்களே ஐஸ் பிரேக்கிங் பண்றது. அதுக்கப்புறம் தான் 2021 ஓகே நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்றோம், இந்த கதை நம்ம ட்ரை பண்ணலாம நடிக்கிறதுக்கு, எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை அட்டெம்ப்ட் பண்ணேன். அதை பண்ணதுக்கப்புறம் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ஓகே ஆக்சுவலி ஃபன்னா தான் இருக்குது கேமராக்கு முன்னாடி நடிக்கிறதும். ஏன்னா ஃபன்னுங்கிறத விட ஓகே நான் கவலையே பட தேவையில்ல என்ன ஏது நடக்குதுன்னு. ஏன்னா அதுக்குன்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட் டைரக்டர் அசைன் பண்ணிடுவோம், அவங்க பாத்துக்குவாங்க. அவங்க வேலை வந்து ஜஸ்ட் வெயிட், ஓகே ரெடியாடா போலாமா, ஓகே சும்மா அவ்வளவுதான் இது பண்றது. அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியானதுனால எனக்கு ஓகே பெர்ஃபார்மன்ஸ் ஈஸியா இருக்கு பண்றதுக்கு அப்படின்னு தான். ஓகே இந்த படம் எழுதும் போது ஆக்சுவலி ஒரு எப்படி சொல்றது, ஒரு ரஃப் ஐடியாவா தான் நான் என்ன லீட் கேரக்டர்ல வச்சேன். இட் வாசன்ட் எனக்காக நான் எழுதுறேன், நான் நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி பண்ணல. ஓகே ரஃபா நம்மள வைப்போம் மைண்ட்ல. ஏன்னா the story is based, a lot of incidents is based off my real life. ஸோ ஓகே பேஸா வச்சு எழுதுனேன். ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி பார்ப்போம் நான் நடிச்சா எப்படி இருக்கும்னு. முக்காவாசி பேர் லைக் என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்துல வேலை செஞ்சவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்க்ளூடிங் ஹர் செல்ஃப், லைக் இந்த ரோலுக்கு நீ நடிச்சாதான் கரெக்டா இருக்கும், லைக் கேன் இமேஜின் எனிஒன் எல்ஸ் அதர் தென் யூ. நானே சொன்னேன் வேணும்னா சில ஆப்ஷன்ஸ் வைப்போம், யாரை காஸ்ட் பண்ணலாம் அந்த மாதிரி. பட் இல்ல ஆக்சுவலி நீ வச்சாலும் ஐ திங்க் யூ வில் பி தி பெஸ்ட். அவங்களே சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓகே நீங்களே கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதுனால மக்களே சொல்லிட்டாங்க நம்ம பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆக்டிங்கிற அந்த ஜோனுக்குள்ள நான் வந்தேன்.
ஓகே 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 இதுதான் அந்த கொடுக்குற குட்டி கதைன்ற மாதிரி சாண்ட்ரா யோசிக்கிறாங்க என்ன நான் சொல்றேன் பாருங்க அப்படின்ற மாதிரி. சொல்லல. ஓகே 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 முதல்ல நான் ஆக்சுவலி உங்ககிட்ட கேட்க வேண்டியது சற்றென்று மாறுது வானிலை. இந்த இப்போ 2026 இது ஜென்சி ஏரா, இந்த ஏரால எப்படி இவ்வளவு இந்த பேர் உங்களுக்கு? ஏன்னா இப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி ரொம்ப நீட்டமான பேர்லாம் வைக்க மாட்டாங்க. லியோ இல்ல டாடா என்னது இப்போ யூத்துன்னு கூட படம் வச்சு அது மாதிரி சிம்பிளா ஒரு வேர்ட் அது எல்லாருக்கும் வாயில வரன்ற வேர்ட் அந்த மாதிரி தான் வைக்கிறாங்க அப்படின்னு அதுக்கு கேட்கணும் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ சற்றென்று மாறு வானிலைன்னு ஒரு இந்தியா படமும் வந்திருக்கு ஜெய் நடிச்சது அப்படின்னு. ஸோ வாய் திஸ் டைட்டில்? அந்த டைட்டில் என்னமோ ஒன்று இருக்குது. ஏன்னா எல்லாருமே தவறாம அந்த கேள்வியை லைக் கம்பல்சரி கேட்டுறாங்க ஏன் இந்த டைட்டில். ஓகே ஆக்சுவலி எஸ்எம்இ இந்த சட்டென்று மாறுது வானிலை வந்து ஒர்க்கிங் டைட்டில் தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட். ஓகே ஸ்கிரிப்டை எழுதும் போது ஒரு ஒர்க்கிங் டைட்டில் வச்சிருந்தேன். பிகாஸ் எனக்கு வந்து லைக் அன்டைட்டில் ஃபிலிம் அந்த மாதிரி எனக்கு வராது. அது எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கெவின் நம்பர் #3 எனக்கு அது வராது ஆக்சுவலி. ஸோ நான் ஒரு ஒர்க்கிங் டைட்டில் மாதிரி ஒன்று வச்சிருவேன். என்னாச்சுன்னா ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் when I pitch to two of my friends, அவங்க தான் ஒருத்தர் வந்து இந்த படத்தோட எடிட்டர், இன்னொருத்தர் வந்து படத்துல விஎஃப்எக்ஸ் பண்ணாரு. ஸோ 2 பேர்கிட்ட தான் நான் ஃபர்ஸ்ட் நேரேட் பண்ணேன் ஸ்கிரிப்டை. அவங்க சொன்னாங்க இதுதான் ஆஸ்தான டைட்டிலா இருக்கு படத்துக்கு, லைக் நீ கதையை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இது விட நல்ல டைட்டில் என்னால யோசிக்க முடியல. ஐ ஸ்டில் டோல்ட் देम நோ ப்ராப்ளம், இருந்தாலும் நம்ம ஆப்ஷன் வைப்போம், ஒரு வாரம் 2 வாரம் கொடுக்குறேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுவோம் டைட்டிலுக்குன்னு. அதே 1 வாரம் 2 வாரம் கழிச்சு வந்தாங்க இல்லடா வரல இந்த டைட்டிலே வச்சுக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். பட் வை ஸ்பெசிஃபிக்லி திஸ் டைட்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீசன் இருக்கு. பிகாஸ் சொன்னேன்னா இல்லையா எஸ்டிஆர் ஃபேன்னு அச்சம் என்பது மடமையான ஒரு படம் வந்துச்சு கரெக்டா. அதோட இனிஷியல் டைட்டில் வந்து சட்டென்று மாறுது வானிலை. இனிஷியல் ஸ்டேஜஸ்ல லைக் இன் 2015 if I'm not wrong they released the first teaser. அது இன்னும் இருக்கு யூடியூப்ல. But then they changed the title. சோ அது என்னன்னா இந்த டைட்டில்ல ஒரு படம் வந்தா நல்லா இருக்குமே அப்படி சொல்லிட்டு மைண்ட்ல வச்சா ஓகே வர்க்கிங் டைட்டில்னா டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் அடிச்சு அதே நான் எழுதிருக்கேன் தலைவன் டைட்டில் எழுதிருவோம் எஸ்டிஆர் டைட்டில் அந்த மாதிரி சொல்லிட்டு. சோ கடைசியில் அதுவே டைட்டிலா மாறிடுச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா படம் ஷூட்டிங் முடிஞ்சிச்சு. போன வருஷம் ஜூன்ல ஷூட்டிங் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். ஷூட் முடிஞ்சு ஒரு வாரத்துக்கு அப்புறம் டிபி கேமராமேன் வந்து எனக்கு ஒரு போஸ் அனுப்புறாரு ஜெய்யோட ஃபர்ஸ்ட் லுக் சட்டென்று மாறுது வானிலைன்னு. ஏன்னா ஊர்ல இருக்கிற அவரோட ஃப்ரெண்டு அவருக்கு இன்ஸ்டாகிராம்ல அனுப்பி அவர் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க ப்ரோ இதே மாதிரி ஒரு படம் டைட்டில் ஊர்ல வருது அந்த மாதிரி. ஸோ அப்ப மென்டாலிட்டி எப்படி இருந்துச்சுன்னா இது நம்ம சிங்கப்பூர்ல பண்ற ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம். ஸோ இட்ஸ் நாட் லைக் நான் சென்னையில போய் டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு சென்னை பேஸ் படமோ அந்த மாதிரி நான் அந்த ரூட் நான் எடுக்காதனால ஓகே ஐ திங்க் நாட் அ ப்ராப்ளம். பிகாஸ் சம்டைம்ஸ் படமோ சீரியலும் ஒரே டைட்டில் இருக்குது, நிறைய ஷார்ட் பிலிம்ஸோ படமும் ஒரே டைட்டில் இருக்குது. ஸோ ஐ திங்க் இது ப்ராப்ளமா இருக்காது அந்த மாதிரி நான் நினைச்சேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா we decided to premiere the film in சென்னை. ஃபெப்ரவரி சென்னையில படத்தை ப்ரீமியர் பண்ணோம். ஸோ அங்க வந்து இந்தியாவில் சென்னை பேஸ் ஒரு ப்ரொடியூசர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணாரு படத்தை ப்ரீமியர் பண்றதுக்கு. அவர் சொன்னாரு ஆமாப்பா ஜெய் நடிச்ச ஒரு படம் வந்து இதே டைட்டில் இருக்குது, ஸோ நீ இதே டைட்டில் ப்ரீமியர் பண்ண முடியாது, ஏன்னா கண்டிப்பா அந்த ப்ரொடக்ஷன் வந்து கேள்வி கேட்பாங்க, ஸோ ஆல்டர்னேட் டைட்டில் பண்ணிடுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் ஓகே சட்டென்று மாறுது வானிலை போட்டா தானே பிரச்சனை, ஏனோ வானிலை மாறுது இட்ஸ் ஆல்மோஸ்ட் தி சேம், இட் ஸ்டில் ஃபிட்ஸ் வித் தி ஃபிலிம்ஸ் ஸ்டோரி. ஆனா அது சென்னைக்கு மட்டும் தான். அதே கேம் பேக் ஹியர் அதே டைட்டில் நம்ம ஹோல்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகே ஓகே கன்ஃபியூஷன் இருக்கு தான் செய்யும் நிறைய பேர். இல்ல ஆக்சுவலி நீங்க அப்படி சொல்றீங்க, ஆனா நான் இந்த படத்தோட உங்களோட படத்தோட டீசர் எல்லாம் யூடியூப்ல தேடும்போது தான் எனக்கு ஆக்சுவலி தெரியும் ஜெய் படம் அப்படின்னு வந்துச்சுனே. எனக்கு அந்த படம் தான் தெரியாது. நிறைய பேர் அப்படிதான் கண்டுபிடிச்சாங்க. ஐ திங்க் அவரோட அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணாங்க ஜஸ்ட் ஃபெப்ரவரியில மார்ச்ல ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணாங்க. சோ இங்க நம்ம மலேசியால ஷூட் பண்ணும்போது ஒன் ஆஃப் த க்ரூ மெம்பர்ஸ் ஹி வாட்ஸ்அப் மீ ப்ரோ ரேண்டமா யூடியூப் திறக்கறேன் வருது ப்ரோ ஒரே டைட்டில். உனக்கு இப்பதான் தெரியுமா? எனக்கே நேத்து தான் தெரியும் அந்த படம் வந்திருக்கு அப்படின்னு. சோ நான் நினைக்கிறேன் அவ்வளவு ஒன்னும் இஃபெக்ட் பண்ணல அந்த டைட்டில் அப்படின்னு நினைக்கிறேன். ரிவர்ஸ்ல தான் உங்கனால தான் அவங்களுக்கு மார்க்கெட்டிங் வேலை செஞ்சிருக்கேன் நினைக்கிறேன். அவங்க படமா அஜய் ஒரு படம் நடிச்சிருக்காரு அப்படின்னு அப்படின்னு. ஓகே ஓகே ஓகே. என்ன சாண்ட்ரானே நான் வச்சுக்கிட்டேன், எனக்கு முத பேர் வந்து. சோ நீங்க வந்து பிறந்தது வந்து இந்தியால, அண்ட் தென் அதுக்கப்புறம் வளர்ந்ததுலாம் வந்து சிங்கப்பூர்ல, அண்ட் தென் இப்போ வந்து அவங்க படிக்கிறதுக்கு யூகே போயிருக்காங்க அப்படின்னாங்க. பட் இந்த ஷூட் வந்து மலேசியால நடந்திருக்கு அப்படின்னு. அப்படியே பறந்துகிட்டே இருக்கீங்க எல்லா ஊருக்கும் அப்படின்னு. ஸோ ஹவு யூ எண்ட் அப் இன் ஆக்டிங் லைக் உங்களுக்கு சீன்ஸ் ஃப்ரம் இந்தியா லைக் இது சின்ன வயசுல இருந்தே ஒரு கனவா லைக் நான் ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படின்னு? சின்ன வயசுல இருந்தே எனக்கு பெரிய கனவு ஆக்டிங் பண்ணோம், சிங்கிங் பண்ணோம், டான்சிங் பண்ணோம். ஆக்சுவலி பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்குமா. அதுவும் சின்ன வயசுல எப்பவுமே ஃபேமிலி மூவி நைட் அப்படின்னு சொல்லி வாரம் நாங்க படம் பார்ப்போம். ஸோ பார்த்து
அந்த இன்ட்ரெஸ்ட் ஜஸ்ட் கெப்ட் இன்க்ரீசிங். ஸோ வாஸ் லைக் கண்டிப்பா நான் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி எப்பவுமே வீட்டில் சும்மா பாட்டு போட்டால் டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன், பாடிட்டு இருப்பேன், அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா செகண்டரி ஸ்கூல்ல ட்ராமா கிளப்ல ஜாயின் பண்ணி ஐ லேர்ன்ட் ஹவு டு ஆக்ட். இது ஸ்டில் இன் இந்தியா? இல்ல சிங்கப்பூர். நான் வந்து சிங்கப்பூருக்கு ஒரு 3.5 years old அப்பவே வந்துட்டேன். வளர்ந்தது எல்லாம் சிங்கப்பூர்ல தான். செகண்டரி ஸ்கூல்ல டிராமா கிளப்புக்கு போய் சேர்ந்து எப்படி நடிக்கிறதுன்னு ஒழுங்கா கோச் கிட்ட இருந்து கத்துக்கிட்டு ஐ ஆக்டட் இன் a few skits. பெர்ஃபார்மன்சஸ் எல்லாம் நடக்கும்போது அதில் பெர்ஃபார்ம் பண்ணி ஐ லேர்ன்ட் லாட் ஆஃப் திங்ஸ். அதுக்கப்புறம் அது முடிச்சுட்டு நர்சிங் படிச்சுட்டு இருந்தேன் பாலிடெக்னிக்ல. அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க ஹூ டூ ஷார்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ அது மூலயமா உனக்கு தானே ஆக்டிங்னா பிடிக்கும், ஹெல்ப் பண்றியா எங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க. சரி ஓகே, அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணா எனக்கும் ஒரு எக்ஸ்போஜர் கிடைச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லி I'll go help them. அப்படியே இங்க அங்க எல்லாருக்கும் ஹெல்ப். ஆமா ஆமா ஆமா. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் போது நிறைய பேருக்கு தெரிய வரும், ஓ இவ ஆக்ட் பண்றான்னு சொல்லி. ஸோ இட் ஜஸ்ட் ஸ்டார்டட் டு எக்ஸ்பேண்ட் a bit. அப்போ அதன் மூலமா தான் கெவினை மீட் பண்ணேன் and he approached me to do this film. So that's how I got the opportunity. Okay. What made you say like ஏன்னா இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் அப்படின்னு. இதுக்கு முன்னே நீங்க கெவின் கூட வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிருக்கீங்க. அதை தவிர what else made you like say okay கெவின் நான் இதை பண்றேன் அப்படின்னு? அதாவது எனக்கு அதாவது அவர் வந்து ஒரு ஹீஸ் குவைட் a recognized director in Singapore. அதுவும் சின்ன வயசுல இருந்து நடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ I was like ஆஹா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுவும் இவர் கதையை நரேட் பண்ணும் போது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. அண்ட் வித்யா தான் என்னோட கேரக்டரோட நேம். வித்யாக்கும் ராணியாக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருந்ததுனால சரி ஓகே நம்மளுக்கும் நடிக்கிறது லைக் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல இஃப் தேர் சிமிலாரிட்டிஸ், ஓகே பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அந்த மாதிரி தான் இருந்துச்சு, நீங்க நினைச்ச மாதிரி தான் இருந்துச்சு ஹோல் ஷூட். டெஃபினெட்லி முடியும் போது அப்படி அதே நானே சொல்லல, எல்லாரும் செட்ல இருக்க எல்லாரும் சொன்னாங்க அதே மாதிரி தான் இருக்காங்க. அப்படி கேரக்டர் மாதிரி இருக்காங்க. வித்யாவா ராணியாவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் அந்த இன்டர்னல் க்ரூல இருந்து மார்க் வந்து பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. ஓகே, இதுக்காக மிச்சம் இருக்கிற ஆடியன்ஸ் தான் மார்க் பண்ணணும் அப்படின்னு. ஆமா கரெக்ட். ஓகே அண்ட் இப்போ லைக் இப்போ நீங்க சொன்னீங்களா முதல்ல நான் வரும்போது ஐ மீன் ஆரம்பத்தில் என்கிட்ட கதை சொல்லும் போது எனக்கு ஓகே இது வந்து ஒரு நல்ல எக்ஸ்போஷராக இருக்கும் அப்படின்னு. பட் அட் த சேம் டைம் அந்த படத்தில் வந்து 3 லீட் இருக்காங்க. ஐ மீன் உங்களையும் சேர்த்து இன்னும் 2 ஃபீமேல் லீட் இருக்காங்க அப்படின்னு. அதை கேட்டோன்னு உங்களுக்கு எதாவது தோணுச்சு ஐசே நம்ம மொதல் படம் வரலாம்னு நினைச்சோம், ஃபுல்லாக நம்ம டெபியூ பண்ணலாம், ஆனால் நம்ம கூட இன்னும் 2 பேர் இருக்காங்களே, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு யோசனை வந்துச்சா? நான் அவ்வளோவா நினச்சி பார்க்கல. பிகாஸ் ஹீ செட் நான் தான் மெயின் லீட் அண்ட் அப்போ செட்ல மோஸ்ட் டைலாக்ஸ் எனக்கு தான் வந்துச்சு. ஸோ நான் அதை பற்றி அவ்வளோவா யோசிக்கல. ப்ளஸ் அதையும் தாண்டி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கே, அதுவே பெரிய விஷயம். ஸோ நான் அதை பத்தி எல்லாம் யோசிக்கல. நம்ம மூஞ்சி ஸ்கிரீன்ல வருது, அது மேல நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு வேண்டிய ரெகக்னிஷன் எல்லாம் அது தானா கிடைச்சிடும், அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேணாம். 30 பேரோ 30 பேரோ நான் நடிக்கிறேன் அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு. எதுக்காக வந்தோம், நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். ஆட்டோ பின்னாலே எழுதி வைக்கலாம் இது அப்படின்ற மாதிரி. ஸோ கெல்வின் இப்போ ரீசெண்டாக கென் கருணாஸோட யூத் படம் வந்துருந்துச்சு, நீங்க பார்த்துருப்பீங்களா? படம் பார்த்துருக்கீங்களா? பட் அந்த படத்தை பற்றி தெரியும் தானே. அண்ட் தென் அதில் ரீசெண்டாக கூட அது படம் வரதுக்கு முன்னுக்கு ஒரு கொண்ட்ரோவர்ஷனில் ஒரு விஷயம் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க நிறைய பேர். என்னன்னா அந்த ஹீரோயின் அண்ட் முதல்ல கென் கருணாஸ் வந்து சொல்லியிருந்தாரு, என்ன வந்து நிறைய ஹீரோயின்ஸ் வந்து ஓகே சொல்ல நான் நடிக்கிறனால, ஏன்னா நான் வந்து டார்க் ஷேட்ல இருக்கறனால அவங்களே முட்டை கலக்கி சாங். ஆமா. அண்ட் தென் பீப்புள் ஸ்டார்டட் சேயிங் நீங்க சொல்றீங்க ஆனா நீங்க சூஸ் பண்ண 3 ஹீரோயினுமே வெளியே தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் மக்கள் அவர்கிட்ட சொன்னோன்னா. அண்ட் தென் இட் பிகேம் லைக் ஓகேலா பிளஸ் மைனஸ் அதே ஒரு மாதிரி மார்க்கெட்டிங் ஏதோ ஆனிச்சு அப்படின்னு. இதே கேள்வி நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஏன்னா உங்க படத்துலயும் நான் பார்த்து 3 லீட்ஸ் வச்சிருக்கீங்க. அவங்க நாட் டு சே டிஸ்கிரிமினேட் எனிதிங் பட் தே ஆல் ஆன் தி ஃபேர் மேபி போஸ்டர்ல பார்க்க அப்படியே இருக்கும். ஆக்சுவலி என்ன கேட்டிங்கன்னா இவங்க மட்டும் தான் உண்மையிலேயே ஆன் தி ஃபேர் சைடு இருக்காங்க. இப்ப நிவாஷினி அப்படின்னு ஒருத்தங்க நடிச்சிருக்காங்க. ஷீ இஸ் மோர் ஆஃப் தி டஸ்கி சைடு. ஆக்சுவலி ஷீ இஸ் வே மோர் ஆன் தி டஸ்கி சைடு. And Ashwini Nambiar, I'm pretty sure அவங்களுக்கு she's அவங்கள like she's also more towards the dusky side actually. And plus நான் வந்து dusky ஆயிடுச்சு அப்பனால இந்த பக்கம் போறதுனே. plus இது வந்து எப்படி சொல்றது ஓகே ஸ்கின் டோன் பார்த்து செலக்ட் பண்றோம் வெள்ளையா. சோ அதுதான் एक्चुअली நானும் உங்ககிட்ட கேட்கலாம். அந்த ஜோன்க்குள்ள நான் வரவே இல்லை. எனக்கு வந்து எப்படின்னா இவங்க வந்து ஐ saw her during வாரணமரம் ரீ-ரிலீஸ் நடந்துச்சு சிங்கப்பூர்ல. சோ அப்ப வந்து என்னன்னா இவங்களோட ஃப்ரெண்டு என்ன ரெகனைஸ் பண்ணி அப்ரோச் பண்ணி என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. then she was there. so அப்பதான் இவங்கள நோட்டீஸ் பண்ணேன். so her friend like introduced us like இதான் என் ஃப்ரெண்ட் ராணி அப்படி சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கல.
தெரியல அது சம்டைம்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும்ல. எனக்கு எப்படின்னா ஓகே ஷி ஹேஸ் த ஸ்கிரீன் ஃபேஸ் அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஒன்று வந்துச்சு லைட்டா. ஸோ நான் என்ன பண்ணேன், வீட்டுக்கு போனோடனே நான் வந்து ஐ திங்க் விதின் முகத்துல தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க என்ன ஃபாலோ பண்ணாங்க இன்ஸ்டாகிராம்ல. ஐ திங்க் இவங்க என்ன ஃபாலோ பண்ணாங்க இன்ஸ்டாகிராம். நான் திருப்பி ஃபாலோ பேக் பண்ணிட்டு I was just going through a profile because அந்த ஃபேஸ் ஒரு மாதிரி மைண்ட்ல லாக் ஆயிட்டு. ஸோ ஃபாலோ பண்ணும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, ஓகே லைக் இவங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் ஃபேஸ் மாதிரி ஒன்று இருக்குது, நம்மளும் கரெக்டாக பற்றி அந்த கதை எழுதிக்கிட்டு இருக்கிறோம், வச்சு பார்ப்போம் செட் ஆகுதா இல்லையான்னு. ஓரளவுக்கு செட் ஆனிச்சு எனக்கு. அதுக்கப்புறம் ஐ மெசேஜ் இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணி கேட்டேன். அப்படிதான் இவங்க காஸ்தானாங்க உள்ளுக்கு. சோ இட்ஸ் மோர் லைக் நேர்ல பார்த்தேன், ஒரு ஸ்பார்க் வந்துச்சு, இந்த கதைக்கு செட் அப்பதான் கரெக்டா கதை எழுதிட்டு இருந்தேன். இவங்களை காஸ்ட் பண்ணது அப்படி. நிவாஷினி வந்து we were having a few choices. ஓகே இந்த ரோலுக்கு யாரெல்லாம் நம்ம வைக்கலாம் சொல்லிட்டு we were having a few choices. அதுல I personally picked out நிவாஷினி பிகாஸ் அவங்களுக்கு வந்து அந்த கேரக்டருக்கு உண்டான ஒரு I won't say face cut, she has the attitude for that. Okay. Because the character is more of a very கொஞ்சம் ரகட்டான ஒரு ஃபீமேல் கேரக்டர். அவங்க இந்த டர்ம்ஸ் அவங்க பேசுற விதம், பிஹேவ் பண்ற விதம், சோ அதுக்கு அவங்க கரெக்டா இருந்தாங்க. பிகாஸ் சில பேர் வந்து ஒன்னு they look too nice for the character or செட் ஆகல அந்த மாதிரி இருந்துச்சு. And அஸ்வினி அக்கா வந்து எப்படின்னா இட்ஸ் மை ட்ரீம் டு ஒர்க் வித் ஹர். அது சின்ன வயசுல இருந்தே அவங்கள பாத்துக்கிட்டு இருக்கிறேன். சோ எனக்கு எப்படின்னா ஷீஸ் லைக் த பைனியர் ஆக்ட்ரஸ் இன் சிங்கப்பூர். ஊர்ல தமிழ் படத்துல நடிச்சிருக்காங்க and everything. So obviously it's like ஒரு செக்லிஸ்ட் மாதிரி இருக்கும்ல இவங்களோட ஒர்க் பண்ணணும்னு. சோ அப்படிதான் அஸ்வினி அக்கா உள்ள. சோ எனக்கு இந்த மாதிரி ரீசனிங்ஸ் இருந்துச்சு இவங்களை காஸ்ட் பண்றதுக்கு. இட் வாசன்ட் மோர் லைக் ஓகே வா படத்துல வெள்ளையா இருக்கிறவங்க காஸ்ட் பண்ணலாம், கொஞ்சம் நஸ்டியா இருக்க வேணாம், அந்த ஜோனுக்குள்ளாரே நான் போகல ஆக்சுவலி. நீங்களே சொல்லிட்டீங்க. எனக்கு இந்த கேள்வி கேட்கணும் இருந்துச்சு. ஏன்னா லைக் எல்லாருமே இதை பத்தி ப்ரீச் பண்றாங்க, பட் எண்ட் ஆஃப் த டே அதான் அந்த கருணாஸ்க்கு வந்து பிரச்சனைன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. பட் நீங்க சூஸ் பண்ணும்போது everybody end up choosing என்னது fair skin people இருக்கனால I wanted to ask you அப்படின்னு. பட் இதுக்கு பின்னால ஒரு கதை இருக்குன்னு நீங்க சொன்னீங்களா, அந்த கதை சொல்லுங்க. அதாவது வாரணமாயிரம் ரிலீஸ் போகும்போது எனக்கு அப்போ இவர் யாருன்னே தெரியாது. இவர் டைரக்டர், இவர் ஒரு பர்சன் இங்க இருக்கிறாருன்னு கூட எனக்கு தெரியாது. நவர்ப்பா அப்படின்ற மாதிரி. These were the Gen Zs that just entered social media. ஓகே இது என்ன அவ்வளவு ரொம்ப என் ஃப்ரெண்டும் ஜென்சி தான், நானும் ஜென்சி தான், அதுக்குன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. நான் அப்பதான் எப்படின்னா இப்ப லெட்ஸ் சே மோஸ்ட் ப்ராபபிலி 2021 ல இருந்தானே you would have been more active on social media. 2018-17 ல இருந்து ஆக்டிவா தான் இருக்கிறேன். பட் நாங்க பாக்குற திங்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும்ல. இட்ஸ் நாட் that's what I meant actually. yeah so என் ஃப்ரெண்ட் அப்பதான் சொன்னேன், நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிச்சேன்ல, அவர் தான் டைரக்டர் அப்படின்னு அவ சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் லைக் எக்ஸைட்டடா ஆச்சு. பிகாஸ் எனக்கும் ஆக்டிங்னா ரொம்ப ஆசை and everything. அவ வந்து நான் அவர்கிட்ட பேச போறேன் அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் இன்ட்ரோ குட்ரி லைக் நானும் இருக்கேன், உங்களுக்கு ஏதாச்சும் படம் நடிக்கணும்னா சொல்லுங்க அந்த மாதிரி. I wanted to do that. So அவர்கிட்ட போகும்போது கொஞ்சம் நர்வஸா, ஹாய் என் பேர் ராணியா, உங்களுக்கு ஏதாச்சும் ஃபிலிம்ஸ் ஆக்ட்ரஸ் தேவைப்படுதுன்னா என்ன கூப்பிடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அது சொல்றதுக்கே நான் அவ்வளோ போராடினேன். பிகாஸ் மானத்தை வாங்கக்கூடாது, ஒழுங்கா பிஹேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஷையா சொன்னது உங்க ஃப்ரெண்டு தான். இவங்களுக்கு ஆக்சுவலி இன்ட்ரெஸ்ட் இருக்கு. உங்களுக்கு சான்ஸ் இருந்தா சொல்லுங்க. எனக்கு டான்ஸ் சொல்றதுமா யாடிக்கு முகனில இவங்க பேக்ரவுண்ட் அந்த ரியாக்ஷன் கூட பேசுறது உங்க ஃப்ரெண்ட் தான். உங்களுக்கு கண்டிப்பா யோசிச்சிருவீங்க, ஏமா நடிக்க போற பேசவே மாட்டேறே அப்படின்னு. அதுக்கப்புறம் அவரை ஃபாலோ பண்ணிட்டு I started looking at all of his work. சரி ஓகே ஆக்சுவலி இவர் ஒரு பெரிய டைரக்டர் தான், ஓகே ஹோப்ஃபுல்லி நம்மளுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்ற ஹோப்ல தான் இருந்தேன். கரெக்டா ஒரு few months later, I'm not sure, weeks 1 or 2 weeks நான் மெசேஜ் பண்ணேன். எனக்கு தெரியாது. அதுலயே எனக்கு தெரிஞ்சிருச்சு அந்த ஜோதி இங்கதான் தெரியுது எனக்கு அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த வித்யா கேரக்டர் தான் படத்தோட மெயின் சோலே. சோ எனக்கு எப்படின்னா இந்த கேரக்டரை லாக் பண்ணாதான் என்னால மூவ் ஃபார்வர்டே பண்ண முடியும். அந்த கேரக்டர் அப்படியே படமே இல்ல. சோ what was the one thing that முதல்ல உங்களுக்கு கிளிக் ஆனிச்சு, இதாண்டா வித்யா அப்படின்னு? இப்ப நம்ம ஒரு ஸ்டோரி புக் படிக்கும் போதோ இல்ல நம்மளே ஒரு கதை எழுதும் போதோ இமேஜினரியா ஒரு ஃபேஸ் நம்மளுக்கு வந்துடும். கரெக்டா ஒரு பர்சனுக்கு we don't have a real image of them, but ஒரு இமேஜினரி ஃபேஸ் வந்துடும். for some reason she fitted that imaginary image. that's why நான் first time பாக்கும்போது ஸ்மார்ட் ஒன்னு வந்துச்சுன்னு எனக்கு எப்படின்னா மைண்ட்ல வச்சிருக்கிற வித்யா கண்ணு முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்குது. லைக் யூ நோ ஃப்ரம் எவ்ரிதிங், ஃபேஸ் கட்ல இருந்து ஃபீச்சர்ஸ்ல இருந்து எல்லாமே ஓகே மைண்ட்ல அந்த ஒரு இமேஜ் வரைஞ்சி வச்சிருந்தோம், கரெக்டா இருக்கு. அப்புறம் கொஞ்சம் சோஷியல் மீடியா போட்டோலாம் பார்க்கும்போது
வித்யா தான். ஏதோ இருக்குது, இவங்க தான் போல இருக்குது. ஓகே, நீங்க அன்னைக்கு அவரை பார்க்கல, அவரு தான் உங்களை பார்த்திருக்காரு அப்படின்ற மாதிரி நீங்க இன்ட்ரோடியூஸ் எல்லாம் போயிருக்கு பாருங்க. விதி வலியுதுன்ற மாதிரி. ஆக்சுவலி இப்ப நீங்களும் சொன்ன மாதிரி, அதாவது இப்போ நீங்க சொல்றீங்களா முதல்ல அவர் பார்க்கும்போது இவருதான் அந்த டைரக்டர் அப்படின்னு நீங்க அவர் யூடியூப்ல இப்ப பார்த்து அதுக்கப்புறம் இவ்வளவு செஞ்சிருக்காரு மாதிரி எனக்கும் அதே ஃபீலிங் தான் இருந்துச்சு. நீங்க முதல்ல நான் வந்து இறுதி ஸ்ட்ரைக்கோட அந்த ப்ரீவியூ ஷோல அந்த ஒரு ஈவென்ட் மாதிரி செஞ்சிருந்தாங்களா, அந்த க்ரூலாம் பிரஸ் மீட், அதுக்கு நான் வந்திருந்தேன். அங்கதான் ஆக்சுவலி நான் உங்களோட முதல் தடவை உங்களோட அந்த க்ரூவெல்லாம் பார்த்து நீங்க வந்து முன்னுக்கு பேசுனீங்க அப்படின்னு. ஸோ அங்கதான் நான் பார்த்தேன். அப்போ வந்து நான் உண்மையா நினைச்சேன், லைக் இது யாரும் சிங்கப்பூர்ல இருந்து ஒரு சின்ன பையனுங்க வந்திருக்கானுங்க போல இருக்கு, இப்பதான் வந்து யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு முதல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு. லைக் ஒரு பெருசா எந்த ஒரு இதுவும் எனக்கு இல்லை, ஜஸ்ட் ஒரு பேக் ஆஃப் த மைண்ட். ஓகே நம்ம பார்த்தோம், நீங்க பேக் ஆஃப் த மைண்ட்ல அந்த ஞாபகம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்க இந்த பாட்காஸ்ட்க்கு அப்ரோச் பண்ணும்போது நான் போயிட்டு அந்த உங்களோட யூடியூப் சேனல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் எனக்கு உங்க ஃபீலிங் தான் வந்துச்சு, நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல போல இருக்கு கெவின், இவங்க ஒரு சிங்கப்பூர்ல ஒரு பெரிய ஆளு அப்படின்னு. அப்புறம் நான் பார்த்தேன் நீங்க ஜீ தமிழ்ல அவார்ட்லாம் வாங்கியிருக்கீங்க. அண்ட் தென் அந்த சொன்ன மாதிரி இண்டி ஷார்ட், ஐ மீன் இண்டி மூவிஸ்லாம் பண்ணி யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. அண்ட் இட் ஹேட் ஆல்மோஸ்ட் லைக் 200K வியூஸ் அந்த மாதிரிலாம் நினைக்கிறேன். ஸோ நான் பார்த்தேன் இவ்வளவு பெரிய டேலண்டடான ஆள் தான் அப்படின்னு. பட் எண்ட் ஆஃப் த டே இந்த படத்தை வந்து நீங்க செல்ஃப் ஃபண்டட் தான் பண்ணிருக்கீங்க. ஐ மீன் இந்த ஃபுல் படம் ப்ரொடியூஸ் பை யூ அப்படின்னு. why is it so? Even with all this recognition, like நீங்க இதுக்கு முன்னுக்கு படம் பண்ணிருக்கீங்க, you had the recognition from the Zee Tamil and also ஒரு பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு இருக்கு. ஐ மீன் you're not like a nobody, like நீங்க போய் நான் போய் படம் பண்ணுவேன்னு சொன்னா நம்ப மாட்டேன்லாம் இல்லை. நீங்க you got your past work done and all those things. So why you still like a producer கிடைக்க அவ்வளவு கஷ்டமா இல்ல? ஓகே, கிடைக்க கஷ்டம்னு இல்லை. இப்போ என்னன்னா, ஓகே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ சென்னை, மலேசியா எடுத்துக்கிட்டோம்னா we have a film industry. இங்க வந்து மீன்ஸ் இப்போ நீங்க ஒரு படம் பண்ண போறீங்கன்னா we have producers in Malaysia, we have distributors in Malaysia to distribute the film. அந்த மாதிரி இருக்கிறாங்க. சிங்கப்பூர்ல அந்த மாதிரி இல்ல. பிகாஸ் சிங்கப்பூர்ல வந்து ஒரு ஃபிலிம் கல்ச்சர் இல்ல. there's no cinema culture down there. இப்போ சிங்கப்பூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே ஒரு கல்ச்சர் தான் இருக்குது, there is MediaCorp. பிகாஸ் அவங்க அங்க சீரீஸ் பண்ணுவாங்க, டெலிமூவிஸ் பண்ணுவாங்க, வெரைட்டி ஷோஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அங்க வந்து லைக் யூ கேன் அக்ரெடிட் in MediaCorp and then tender வரும் ப்ராஜெக்ட் அங்க அப்படி ஒர்க் பண்ணுவாங்க. So that is how like creators do series and stuff. இப்போ ஒரு படம் பண்ண போறீங்கன்னா அங்க வந்து you don't have a producer, independent producers அந்த மாதிரி யாருமே இல்ல. மேக்ஸிமம் என்ன நடக்கும்னா ஒரு பணக்காரர் இருப்பாரு, லட்சத்துல ஒருத்தர் இருப்பாரு. இல்ல சிங்கப்பூர்ல நிறைய பேர் இருக்காங்க. இல்ல இந்த சென்ஸ் நான் லட்சத்துல ஒருத்தர் சொல்றது வந்து அந்த பணக்காரர் ப்ரொடியூஸ் பண்ண ஒத்துக்குறவர். லைக் ஓகே நான் உங்க படத்தை ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வரவரு ரொம்ப ரேரான சில கேரக்டர்ஸ் தான் இருப்பாங்க. So we don't have access to producers in Singapore. Unless you இப்ப நான் இதே ஒரு படமா எடுக்கணும்னு இஷ்டப்படாம சீரியஸா பண்ணணும்னு ஆசைப்பட்டிருந்தேன்னா I could have pitched it to Vasantham. அந்த பிளாட்ஃபார்ம் இருக்குது, வசந்தம்க்கு பிச் பண்ணலாம். அப்ப அவங்க வந்து it goes through a process, அந்த ப்ராசஸ் படி போலாம். சோ அதனால தான் we decided to self fund. இப்ப நம்ம மலேசியால வந்து இப்ப மலேசியா ப்ரொடியூசர் எடுத்தோம்னா it becomes a Malaysia film. சென்னையில போய் சென்னை ப்ரொடியூசர் it becomes a Chennai film. எப்ப சிங்கப்பூர் அந்த மாதிரி இல்லையே, அதனால தான் நம்மளே மலேசியாவும் approach, like you didn't want to approach Malaysia as well, like இங்க it's not I didn't want to approach. I felt like okay இது வந்து I didn't want to do it as a Malaysia film or Chennai film or Singapore film. அந்த மாதிரி எனக்கு ஒரு படம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. டக்குன்னு இப்ப அந்த ஃபண்டிங்கும் எனக்கு இருக்கு, இத்தனை வருஷமா சேமிச்சு வச்ச காசு அந்த ஃபண்டிங் எனக்கு இருக்குது. ஓகே நம்ம இது ஒரு முதல் அடியா எடுத்து வச்சிரோம். பிகாஸ் if let's say இப்போ மலேசியாவா இருக்கட்டும் இல்ல சென்னையா இருக்கட்டும் ஒரு ப்ரொடியூசர் கிட்ட நான் போனா அவங்க ஃபர்ஸ்ட் என்ன கேட்பாங்க, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க. இப்போ ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருக்குது கரெக்ட், பட் நம்ம வருது படத்துக்கு இட்ஸ் a bigger scale. So நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதான்னு கேட்பாங்க. I wanted this film to be my visiting card. ஓகே. So இந்த படத்தை ஒரு விசிட்டிங் கார்டா வச்சு ஓகே நான் இந்த மாதிரி ஒரு படம் நான் ஒன்று பண்ணி இருக்கிறேன். இது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் வைஸ், குவாலிட்டி வைஸ், அவுட்புட் வைஸ், ஆக்டிங் வைஸ் எல்லாமே வந்து ஆக்டிங் சொல்லி நான் மட்டும் இல்ல இருக்கிறவங்க படத்தை காஸ்ட் பண்ணிருக்காங்க எல்லாருமே. ஸோ ஒரு நல்ல விசிட்டிங் கார்டா இந்த படத்தை யூஸ் பண்ணலான்னு டிசைட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணும்போது யூ கேன் எப்படி நிறைய பேர் ஆக்சுவலி சில இன்டர்வியூ சொன்னதுதான் உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கிட்டாதான் உண்டு. யாருமே உங்களுக்காக வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நீங்க உங்களுக்காகவே நீங்க இறங்கி நீங்க பண்ணாதான் உண்டு. அதுக்கப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணுவாங்க. லைக் ஓகே இந்த மாதிரி விஷயம் இருக்குதோ நீங்க பண்ணிருக்கீங்களா, தென் ஓகே யூ மைட் கெட் எக்ஸ்டர்னல் ஹெல்ப் from there. அந்த முதல் அடி நீங்களா எடுத்து வச்சாதான் உண்டு. சோ இதுக்கு யாருமே நம்மளுக்காக ப்ரொடியூஸ் பண்ண போறது இல்ல, நம்மளே நம்மளுக்காக ப்ரொடியூஸ் பண்ணிட்டாதான் உண்டு. நம்மளே இறங்கி பண்ணிருவோம், வேற வழி இல்ல அப்படி சொல்லிட்டு உள்ள போயிட்டோம். ஆக்சுவலி ஆரம்பத்துல நினைச்ச ஒரு பட்ஜெட் வச்சிருப்பீங்களா, அந்த பட்ஜெட்லயே தான் இருந்துச்சா இல்ல அதோட எக்ஸீட் ஆனிச்சா? கண்டிப்பா எக்ஸீட் ஆனிச்சு, ஆனா நினைச்ச அளவுக்கு பெருசா எக்ஸீட் ஆகல. நான் ஒரு கேஜ் வச்சிருந்தேன், ஓகே இவ்வளவு பெர்சென்டேஜ் எக்ஸீட் ஆகும் அந்த மாதிரி சொல்லிட்டு கரெக்டா அந்த பெர்சென்டேஜ் குள்ள தான் எக்ஸீட் ஆனிச்சு. பிகாஸ் we made very calculative move.
ஓகே 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 இப்ப உண்மையிலே இது தேவையா இல்ல ஆடம்பரத்துக்காக பண்றோமா, சும்மா ஒரு 10 பேர் கிட்ட சொல்றதுக்கு நம்மளும் நம்ம படத்துல இப்படி பண்ணோம்டா அப்படிங்கிறதுக்காக பண்றோமா, இல்ல உண்மையிலே ஜெனுவின்லி இது தேவையா அப்படின்னு நிறைய கால்குலேட்டிவ் டிசிஷன்ஸ் நம்ம எடுத்தோம். மெயின்லி பர்ஸ்ட் பட்ஜெட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல்ல தான் நடந்துச்சு. பிகாஸ் a lot of transport claiming, a lot of food, because we couldn't get Singapore couldn't get food sponsors. So அங்கதான் பல்கா செலவானுச்சு. ஆனா இந்த சைட் பாத்தீங்கன்னா how to say in terms of லொகேஷன், equipments அந்த மாதிரி வரும்போது பெருசா நமக்கு ஒரு பட்ஜெட் குள்ளார நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். Do you mind telling இந்த படத்தோட ஹோல் பட்ஜெட் எவ்வளவு வந்துச்சு அப்படி? இல்ல I like to keep that personal. நிறைய பேர் எங்க கேட்டாங்க பட்ஜெட் என்னன்னு சொல்லுங்கன்னு. ஆனா எனக்கு ஆக்சுவலி ஒரு தமிழ் படமா எடுத்துக்கிட்டா கூட, சென்னை படமா எடுத்துக்கிட்டா கூட அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க 1000 crores அடிச்சிருச்சு, 500 crores அடிச்சிருச்சு. எனக்கு அதுல பெருசா உடன்பாடு கிடையாது. ஏன்னா எனக்கு எப்படின்னா இப்ப படத்தோட பட்ஜெட்டோ பாக்ஸ் ஆஃபீஸோ சொல்றதும், இப்ப நீங்க ஒரு இடத்துல வேலை செய்றீங்க, இப்ப ஒருத்தவங்கள்ட்ட சம்பளம் என்ன அப்படின்னு கேட்டா ஒரு சின்ன ஒரு லேட் பேக் ஒண்ணு வரும். பிகாஸ் இட்ஸ் ஸ்மால் இஸ் யோர் பே செக். நான் எதுக்கு உங்கள்ட்ட நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு நான் சொல்லணும். இன்னும் பிகாஸ் அது வச்சு ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஓ இவ்வளவுதான் சம்பாதிக்கிறீங்களா, ஓ இவ்வளவு சம்பாதிக்கிறீங்களா, அதுலயே ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒண்ணு வந்துரும். சோ அதேதான் இப்ப படத்துக்கும். இப்ப லெட்ஸ் சே நான் ஒரு பட்ஜெட் சொல்லுவேன், மேபி சில பேருக்கு அந்த பட்ஜெட் ஹையா இருக்கும் அப்படி பாப்பாங்க, சில பேருக்கு பட்ஜெட் இவ்வளவுதான் அந்த மாதிரி பாப்பாங்க. அதை வச்சு யாரும் ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது படத்தை. நம்மளால நம்மளுக்கு என்ன இருக்குதோ, நம்ம கையில எவ்வளவு காசு இருந்துச்சோ அதை வச்சு நம்ம முடிஞ்ச அளவுக்கு அழகான ஒரு ப்ராடக்ட் நம்ம கொடுக்க ட்ரை பண்ணிருக்கோம். ஃபைனலா நீங்க அவுட்புட் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தட் இஸ் தி ஹோல் ஐடியாலஜி. ஆமா, எனக்கு இப்ப நீங்க சொல்லியிருந்தாலும் நானும் அதே செஞ்சிருப்பேன். அதாவது எப்படின்னா இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 100,000 சொல்றீங்கன்னா படத்தை பார்த்துட்டு ஐதா இப்படி வந்து 100,000ல இவ்வளவு நல்ல படம் எடுக்கிறாங்களா, 100,000 இதுவா எடுத்து வச்சிருக்கேன் அப்படி வந்திருக்கோம் இல்ல எப்படி வந்திருக்கோம் அப்படின்னு ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் வந்திருக்கோம் அப்படின்னு. ஓகே ஓகே ஓகே. அண்ட் இந்த படத்துல வந்து சென்ட்ரா ஆக்சுவலி இந்த கேள்வி உங்களுக்கு தான் பண்ணு. இந்த படத்துல வந்து நான் அந்த ஒரு சினாப்சிஸ் மாதிரி அனுப்பியிருந்தாரு. அப்போ அதுல என்ன போட்டிருந்தாருன்னா, இந்த படத்துல வந்து மெயின் பிளாட் வந்து என்னன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பை காப்பாத்துறதுக்காக சில விஷயத்த மறைக்கிறாரு அந்த ஹீரோ. அண்ட் அதுவே வந்து பின்னால எப்படி வந்து அவருக்கு வந்து பிரச்சனையா வந்து அமையுது அண்ட் அதை சால்வ் பண்றது தான் ஐ திங்க் இட்ஸ் ஷுட் பி த ஹோல் மூவி இஸ் அபவுட். இது நிஜத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடந்திருக்கா அப்படின்னு? ஐ மீன் ஹேவ் யூ எவர் லைக் ஒரு விஷயத்த மறைக்கணும்னு இல்லை, பட் ஒரு நன்மைக்காக அந்த விஷயத்த நம்ம மறைச்சி பட் பின்னால அதே வந்து ஒரு பிரச்சனையா இருக்கு அந்த மாதிரி அப்படின்னு? இப்பதான் ரீசன்ட்லி நடந்துச்சு. டைரக்டர் சொல்லிட்டாரு நீங்க தப்பிக்க முடியாது. படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இருந்தது கிடையாது. ஸோ ஃபுல் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்சிங் ஆல் திஸ் கைண்ட் ஆஃப் பிளாட் தான். ரொம்ப சேஃபான ஆன்சர் மாதிரி இருக்கு. ஏன்னா நீங்க முதல்ல வேற சொன்னீங்க வித்யாவும் சென்ட்ராவும் வேற வேற இல்ல, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் அப்படின்னு. ஐ மீன் குட்டி குட்டி ஒயிட் லைஸ் எல்லாம் இருக்கும். பட் இந்த படம் வந்து இட்ஸ் a big lie. அண்ட் இப்போ என்னன்னா வித்யா வந்து இஸ் a very bubbly very happy character. அவளோட ஓன் உலகத்துல அவ இருப்பா. ஏதாச்சும் ஒரு குட்டி விஷயம் அதை பர்ஸ்ட் பண்ண கூட அவ பெருசா ஓவர் ரியாக்ட் பண்ணுவா. அண்ட் it will be like her whole world fell down. நானும் ஒரு விதத்துல அந்த மாதிரி தான். ஸோ in that terms yes that lie was very big. அவ்வளோ பெரிய லை மாறிச்சு அந்த மாதிரி எல்லாம் நான் வாழ்க்கையில பண்ணது கிடையாது. உங்களுக்கு யாராவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு? யா டெஃபினெட்லி. ஆனா அது லைக் ஃபேமிலின்னு கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அந்த மாதிரி. இல்ல நான் ஃபேமிலி இல்ல, ஐ மீன் யாரா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி. யா பட் அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம் நம்ம. சோ அது பிரச்சனை இல்ல. சோ உங்க இன்புட் ஏதாவது கொடுத்தீங்களா நீங்க அவருக்கு படத்துல? கெவின் எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, ஆனா அந்த இடத்துல வந்து நான் இப்படி சொல்லல வேற மாதிரி பேசினேன் அந்த மாதிரி ஏதாவது? அப்படி இல்ல, பட் அவர் வந்து அந்த மாதிரி பண்ணல. அவங்க எப்படின்னா சீனை படிச்சுட்டு நீ என்ன நினைச்சுதான் எழுதுறியா இந்த சீனை, எப்படி கரெக்டா எழுதிருக்கிற அந்த மாதிரி தான் வரும். ஃபர்ஸ்ட் கதையை நரேட் பண்ணும்போது அங்கேயும் ஒரு சம்பவம் நடந்துச்சு ஆக்சுவலி. சொல்லுங்க அதுதான் நமக்கு தேவை அப்படின்னு. சோ பேசிக்கலி அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கெவினை மீட் பண்றேன். அண்ட் ஹீஸ் டெல்லிங் மீ த ஸ்டோரி. சரி மானத்தை வாங்கக்கூடாது, நம்ம அழகா அப்படி நல்லா ரெடி ஆயிட்டு போனோம், ஷுட் கிவ் குட் இம்ப்ரெஷன், அப்பதான் ஹோப்ஸ் வரும். சரி இவ நடிப்பா, நல்ல பொண்ணு, அந்த மாதிரி போலான்னு அப்படின்னு நினைச்சேன். ஓகேவா? ஸோ வி வென்ட் டு திஸ் ரெஸ்டாரண்ட். ஆனா அது பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. போயிட்டு நீ உனக்கு என்ன வேணும்னு ஆர்டர் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டாரு. I was thinking சரி நம்ம ஈஸியா ஏதாச்சும் லைக் சிம்பிளா டு நாட் கிவ் எனி ட்ரபிள் அப்படின்னு நினைச்சேன். சும்மா ஒரு கேள்வி கேட்ட ஒரு ஐஸ் பிரேக்கர் மாதிரி, இந்த மெனுல ஏதாச்சும் சிக்கன் ஐட்டம்ஸ் தெரியுதா? He was like இது வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான்ஷலண்டா அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கு மானம் போச்சு. ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. இத்தனைக்கும் நான் வந்து ஓகே ரெஸ்டாரண்ட் சொல்லி வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் நான் சொல்லவே இல்லை. ஆனா அந்த ரெஸ்டாரண்ட் பேனர்ல அப்பட்டமா எழுதி இருக்குது கீழே இந்தியன்
வெஜிடேரியன் cuisine அப்படி பெருசா சின்னதா கூட எழுதல, பெருசா இருக்கிறாங்க. நான் பார்க்கல, ஏன்னா என் மைண்ட் வந்து கதை டைரக்டரை மீட் பண்ண போறோம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சோ அதுக்கப்புறம் வாயே திறக்காதமா, மேல கூட பார்க்கல, பிரச்சனை இல்ல. கையில மெனுலயே அப்பட்டமா போட்டுருக்காங்க இந்தியன் வெஜிடேரியன். அப்ப கூட நோ, இங்க சிக்கனை காணோம், இங்க சிக்கனை காணோம் அப்படின்னு டைரக்டர்கிட்ட கேட்போம் அப்படின்னு. சோ ஏற்கனவே அங்க மானம் போச்சு. சரி இதுக்கு மேல எதுவுமே சொல்லி கெடுத்துடாத அப்படின்னு சொல்லி அமைதியா கதையை கேட்டுட்டு இருந்தேன். அப்போ கதையை கேட்கும் போது இது ரியல் லைஃப்ல எனக்கு நிறைய நடந்திருக்கே, வாட் இஸ் ஹேப்பனிங், என்ன இந்த பையன் நம்மளுக்கு பின்னாலே தொடர்ந்து நம்மளுக்கு பின்னாலே இது கதை எழுதுன மாதிரி he இருக்கு doesn't know me, எனக்கும் அவரை தெரியாது. சோ இது எப்படி கோஇன்சிடென்ஸோ அப்படின்னு நினைச்சு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் at the end of the day அது ஒரு பெரிய போனஸா இருந்துச்சு, பிகாஸ் இட் வாஸ் ஈஸியர் ஃபார் மீ டு ஆக்ட். அண்ட் another பிக் ரீசன் ஏன் இந்த படத்துக்கு ஓகே சொன்னேன்னா, அப்பார்ட் ஃப்ரம் ஆக்டிங் எனக்கு வந்து ஒரு குட்டி சிங்கிங் போர்ஷன் இருக்கு படத்துல. எனக்கு சிங்கிங்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ திஸ் படம் ஹெல்ப்ட் மீ gave me exposure to singing, டான்சிங் என்ன ஒரு 10 seconds இருக்கும், பட் ஆக்டிங். ஸோ நிறைய என்னோட டேலண்ட்ஸை எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததா. அதனால ஐ வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் ஐ வாஸ் லைக் எஸ் நான் பண்றேன் கெவின். அந்த வெஜிடேரியன் கேள்வி கேட்டோன்னா உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஐயோ ஒரு பிரில்லியன்ட் கேர்ள் சூஸ் பண்ண நினைச்சேன். வேற மாதிரி நினைச்சேன். ஒருவேளை ஐயோ, I thought she was going to say கெவி எங்கேயாச்சும் வேற ரெஸ்டாரண்ட் போலாமா, I don't eat vegetarian அந்த மாதிரி சொல்ல போறாங்கன்னு நினைச்சேன். I was like ஐயோ நான் சொல்ல மறந்துட்டேன் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட். என் மைண்ட்ல வேற மாதிரி ஓடிட்டு இருந்திருக்கு, இது வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட். மை பேக் ஏன்டா சொல்லல வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் சொல்லிருக்கலாமே இவங்கள்ட்ட. இல்ல மேபி தெரிஞ்சேதான் கேக்குதோ, என்ன வந்து வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் கூட்டி வந்துட்டாங்க. நான் வேற என்சைட்டிக்குள்ள போயிட்டேன். இவங்க சொன்னாங்களே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், இது நானா ஆக்சுவலி இதுவும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான். நீ ஏன்டா சொல்லல வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்? இப்ப அந்த பொண்ணு என்ன நினைக்கும், இதுவே நீ ஒழுங்கா சொல்ல, கதையை ஒழுங்கா சொல்ல, நான் வேற ஜோன் கூட போயிட்டேன். எல்லாமே ஒரு ஓவர் திங்கர்ஸ் தான் அப்படின்னு. அதுதான் அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேருக்கும் ஒரு கிளிக் ஆனிச்சு. ரெண்டு பேருமே ஈக்குவலி ஓவர் திங்கர்ஸ். இந்த மாதிரி விஷயம் நம்ம எல்லாருமே கிளிக் ஆகும். அப்படி நானும் ஒரு ஓவர் திங்கர் தான் அப்படி. அதுக்கப்புறம் இவர் ஆடிஷனுக்கு கூப்பிட்டாரா என்ன, ஆடிஷன் நான் அப்கமிங் ஆர்டிஸ்ட் அவ்வளோவா லைக் இப்பதான் நடிக்க ஆரம்பிக்கிறல. என்னோட ஆடிஷன் ஸ்கிரிப்ட்ல he gave half page script. அத பாக்கும்போது half page அந்த ஆடிஷன் ஸ்கிரிப்ட் உண்மையா சொல்றீங்களா, என்னால பண்ண முடியுமா, மெமரைஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அந்த சீன் வந்து பிஃபோர் யூ கண்டினியூ, அது ஏன் அதுன்னு சொல்லிடுறேன். that was the very first thing I wrote for this movie. ஓகே, அந்த சீன்ல பிகாஸ் இப்ப அதை எழுதும் போது இதை நான் ஒரு ஃபீச்சர் ஃபிலிமா எடுக்க போறேன், ஷார்ட் ஃபிலிமா எடுக்க போறேன், அந்த மாதிரி ஐடியாவே இல்லை. I was traveling back home after a shoot. திடீர்னு லைக் அந்த பஸ் ஜர்னி ஒரு 20 minutes தான், 15-20 minutes தான் லாஸ்ட் அந்த பஸ் ஜர்னி. பட் சம்திங் ஸ்டார்டட் பை த டைம் ஐ ரீச் மை ஹவுஸ். எனக்கு அந்த சீன் ஃபுல்லா மைண்ட்ல ஃபார்ம் ஆயிட்டு. ஓகே, சோ நான் என்ன பண்ண, டக்குன்னு சாஃப்ட்வேரை திறந்து நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன். I started typing out the entire script. Dialogues எனக்கு ஃபுல்லா ஃப்ளஷ் அவுட் ஆயிருச்சு அந்த சீனு. ஆனா அதோட நின்றுச்சு. எனக்கு எப்படின்னா இது இது எப்படி ப்ரோக்ரஸ் பண்ண போறேன் நான், இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஒரு ஐடியா வரும், கிறுக்கி வைப்பேன், ஒரு கோணல் எடுத்து வச்சிருவேன், எல்லாமே என்னோட ஸ்டாக்ல இருக்கும். அதே மாதிரி ஸ்டாக்ல எடுத்து வச்சுட்டேன். ஸோ இவென்ச்சுவலி when this film happened, அந்த சீன்ல தான் ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் என்ன பண்ண ஆஸ்தானது, இதுவே நம்ம ஆடிஷன் ஸ்கிரிப்டா கொடுத்துருவோம் இவங்கள்ட்ட, நீங்க இதுவே மெயின்டைன் பண்ணுங்க. அதனால அந்த சீன் வந்துச்சு. எப்படி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க அந்த ஆடிஷன்ல பண்ணாங்க, அது இவங்களே சொல்லுவாங்க. அது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரி. அதாவது என்னோட ஃபேமிலி வந்து ஆக்டிங் அதுக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச உடனே அம்மா கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். அம்மா வந்து வா நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்களா. சோ ஆடிஷன் டேக்கு முன்னாடி நைட்டு ஃபுல்லா நானும் அம்மா அங்க உட்காந்துட்டு இருந்தாங்க, நானும் இங்க உட்காந்துட்டேன். I was reading and she was like இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ணு. சோ நம்ம ஃபுல் ஸ்ட்ராட்டஜியோட தான் பண்ணுமா. அவர் என்ன சொன்னாரு, இது ஆடிஷன் ஸ்கிரிப்ட், இதை நடி அப்படின்னு சொன்னாரா. நான் அங்க வரும்போது கெவின் நான் இந்த ஸ்கிரிப்டுக்கு ஒரு 3 வெரைட்டி 3 வேரியேஷன்ஸ் வச்சுட்டு இருக்கேன், நல்ல 3 வேரியேஷனும் நடிக்க. நம்மளே அவ்வளவு யோசிக்கலையே அப்படின்னு. எனக்கு ஒரு பிரச்சனை வேற இருக்கு. இஃப் யூ கிவ் மீ சாய்ஸஸ் ஐ வில் பி கன்ஃபியூஸ்ட். எனக்கு லெட்ஸ் இந்த மைக் இப்ப வாங்க போறேன்னு சொல்லிட்டு இதே மாதிரி நீங்க ஐடென்டிக்கலா 3 மைக் வச்சுட்டு, ஆனா இதுல கெயின் இப்படி இருக்கும், இது ஆம்னி டைரக்ஷனல், இது அந்த டைரக்ஷன் சொன்னீங்கன்னா I'll be like, நான் கேட்டது மைக் தானடா, எதுக்குடா இப்ப 3 ஆப்ஷன் கொடுக்குறீங்க. எனக்கு அந்த மாதிரி ஓகே யூ டு ஐ லெட் மீ see. ஆனா நான் எப்பவுமே வேரியேஷன்ஸ் கொடுப்பேன். ஏன்னா இந்த இமோஷனை இப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம் அந்த மாதிரி நான் நிறைய யோசிச்சு வைப்பேனா. ஸோ ஐ டிட் ஆல் ஆஃப் தட். கஷ்டப்பட்டு ஏதோ பண்ணி காரியில டாக்ஸி எல்லாம் எடுத்து, இல்ல நீ ஸ்வெட் பண்ணக்கூடாது, அழகா இருக்கணும், ப்ரெசென்டபிளா இருக்கணும், இந்த மாதிரி எல்லாம் என் மைண்ட்குள்ள போயிட்டு இருந்துச்சு.
somehow நான் அந்த half page script ஆக்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் இவரும் கொஞ்சம் இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமான்னு ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருந்தாரு. பட் ஹி டிடன்ட் சே எனிதிங் நெகட்டிவ். ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே அப்படின்னா நமக்கு நடிப்பு வருது போல. ஒன் டே ஃபுல்லா உட்காந்து ப்ரோசஸ் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் எனக்கு எப்படின்னா யூஸ்வலி ஆடிஷன் பண்ணும்போது they will take a video ஷூட் பண்ணுவாங்க அந்த ஆடிஷனை. எனக்கு பெருசா அதுல உடன்பாடு இல்லை. பிகாஸ் ஐ டோன்ட் லைக் டு see the camera first. எனக்கு எப்படின்னா நம்ம முதல்ல நேர்ல பார்ப்போம், நேர்ல பார்த்து நம்ம ஜட்ஜ் பண்ணிடுவோம். ஸோ அட்லீஸ்ட் ஐ கேன் ப்ரோசஸ் வாட் ஹேப்பன். ஐ டோன்ட் லைக் டு ப்ளே பேக். பிளேபேக் பாக்குறதுனா எனக்கு எப்படின்னா உங்களுக்கு அதுல நம்பிக்கை இல்லை. ஸோ நீங்க எதுக்கும் ஓகே சும்மா டபுள் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குற மாதிரி இருக்கும். எனக்கு எப்படின்னா ஓகே யூ see it in person one time means your brain is the biggest camera. அதுல நீங்க நிறைய இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ நான் பார்த்துட்டு ஐ டுக் த ஹோல் டே டு ப்ரோசஸ். ஓகே இந்த இடத்துல அந்த அம்மா இப்படி பெர்ஃபார்ம் பண்ணிச்சு, இந்த இடத்துல இப்படி ஆனா எல்லாத்துக்கும் மேல முதல்ல 3 வேரியேஷன் கொடுத்துச்சு உனக்கு. ஸோ நீ ஓகே முதல்ல ஓகே டெடிகேஷன் நம்பர் 1 பாஸ், நம்மளோட டெடிகேஷன் டெடிகேஷன் பாஸ், பங்க்சுவாலிட்டி பாஸ். ஓகே அதுதான் இன்னும் கொஞ்சம் முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் she gave 3 வேரியேஷன். அதுக்கப்புறம் ஒன்னு வந்து ஹை ரேஞ்ச், ரொம்ப ஓவர் எக்ஸ்பிரசிவா. மிட் ரேஞ்ச் ஓகே ஜஸ்ட் நைஸ், ஒரு மீட்டர்ல நடிச்சது. இன்னொன்று வந்து மோனோடோனஸ் ஃபிளாட், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி இந்த படத்துக்கு 3மே தேவை. 3 வேரியேஷனும் எனக்கு கிடைச்சிருக்கு. இல்லை இந்த படத்துல இருந்து அப்படியும் நடிக்கணும், இப்படியும் நடிக்கணும், நடுவுலயும் நடிக்கணும். எனக்கு ஒரு சீன்ல 3மே கிடைச்சிருச்சா. ஓகே அவ்வளவுதான். this is what I want, just please அப்படின்ற மாதிரி so simple. ஓகே உங்களுக்கு ஐ மீன் அதான் லக்கோ இல்ல கடவுள் கொடுத்த புண்ணியம்ன்ற மாதிரி டெடிகேட்டடான அந்த அவங்களே சொந்தமா ஹோம் ஒர்க்லாம் போட்டு நீங்க ஒண்ணு கேட்டா நான் 2 கொடுக்குறேன்ற மாதிரி. ஓகே வாடி இந்த மாதிரி ஆக்டர் தான் வேணும் அப்படின்னு அது படத்தை நடிச்ச எல்லாருமே அது somehow இந்த படத்துல நடிச்ச எல்லா இட்ஸ் a blessing. the casting was a blessing because இப்ப இவங்க இந்த கேட்டகரியா இப்ப பர்டிகுலர்லி 2 பேர் பத்தி சொல்ல ஆசைப்படுறேன். ஒருத்தர் வந்து சிவகுமார் சார், சிவகுமார் பாலகிருஷ்ணன் அப்படின்னு உங்களுக்கு அவர் வந்து என்னாச்சுன்னா ஒரு பர்டிகுலர் சீன் நம்ம ஷூட் பண்ண போறோம். இப்ப நீங்க நினைச்சு பாருங்களா, அவர் ஒரு பைனிய ஆக்டர் ஓகேவா. சோ நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஓகே அவரை ஒழுங்கா ட்ரீட் பண்ணணும், செட் கரெக்டா இருக்கணும், சீன் கரெக்டா இருக்கணும். தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். சீன் கரெக்டா இருக்கணும், அவர் கரெக்டா பண்ணிடணும்னு. கரெக்டா லஞ்ச் முடிச்சு he went through the scene. நம்ம ரோல் ப்ரிப்பேர் பண்றோம். he called me inside the room. Kevin, why are you doing this scene? எனக்கு இந்த கேள்வி புரியல. why are you doing this scene? இல்ல சார் புரியல. என்ன கேட்க வரீங்க? இல்ல இந்த சீனோட மோட்டிவ் எனக்கு சுத்தமா ரீச் ஆகல. I'm not feeling what you are trying to say. எனக்கு புரியல. நினைச்சு பாருங்களா, அப்படியே டவுன் ஆயிரும் உங்களுக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் என்னடா சொல்றாரு இவரு, மோட்டிவ் என்னன்னு புரியல, ஒரு நம்ம தான் தப்பா எழுதிட்டோமா. சோ எனக்கு அப்படியே டவுன் ஆயிட்டு தென் உட்கார வச்சாரு. he made me sit down. he was like, okay Kevin, come tell me what is this scene about? ஏன் இப்ப இந்த சீன் இந்த படத்துல வருது? then I explained to him, okay இந்த சீன் ஏன் வருதுன்னா இப்படி வருதுன்னு. so சொன்னேன் ஓகே ஆனா இப்ப நீ எனக்கு இவ்வளவு விஷயம் சொன்னீங்க, இது எதுவுமே இந்த சீன்ல இல்ல அப்படின்றாரு. I was like oh okay, because நம்ம ஒண்ணு நினைச்சு எழுதுவோம், ஆனா அவர் அது இல்லன்ட்டாரா. so he said okay Kevin, so let's do something. இப்ப you imagine yourself as the character. I say okay, நான் அந்த கேரக்டராவே நான் பேசுறேன். சோ நீ தானே டைரக்டர், யூ நோ ஹவ் தட் கேரக்டர் வில் ஸ்பீக் ரைட். சோ நீ நம்ம சும்மா கேஷுவலா பேசுவோம், மீன்ஸ் ஸ்கிரிப்டை விட்டுரு. இப்போ பார்த்தா இப்பனா ஓகே இப்போ இன்னைக்கு என்ன சாப்பிட்ட, ஏன் அதை சாப்பிட்ட, பட் வி டாக் எஸ் த கேரக்டர். அவர் இப்படி பேச ஆரம்பிச்சாரு என் கூட. சோ அது ஒரு 2 hours போனிச்சு. அந்த 2 hours என்ன நடந்துச்சுன்னா AD வந்தாரு. சோ ஹிஸ் நேம் இஸ் சைலேஷ். AD வந்து இங்க உட்கார்ந்தாரு. அவர் he was taking down notes on what was happening. சோ அவர் என்கிட்ட கேஷுவலா பேசி இந்த ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் கிளிக் ஆனிச்சு. ஓகே இப்ப பாத்தியா நான் இப்படி பேசும்போது நீ இப்படி ரியாக்ட் பண்ற, that means அந்த கேரக்டருக்கு இதான் கம்யூனிகேஷன் லெவல் 2 பேருக்கும். so now let's write சொல்லிட்டு எடுத்தாரு. அதே ஸ்கிரிப்ட் பேக் பேஜ் எம்டியா தானே இருக்கும், டபுள் சைடை பிரிண்ட் பண்ணல. எடுத்துட்டு ஓகே சோ சீனை இதே ஸ்ட்ரக்சர் தான் திருப்பி எழுதுவோம். he turned to my AD, was like தம்பி நீயும் நோட்ஸ் எடுத்துக்கப்பா. எழுத ஆரம்பிச்சோம் சீனை மறுபடியும். so again கான்வர்சேஷன் போனுச்சு. இப்ப let's say for example நான் இது சொல்றேன்னு வச்சுக்கேன், தம்பி நீ இப்ப நீ என்ன சொல்லுவேன், நான் இப்படி சொல்லுவேன் சார். ஓகே அப்ப இப்ப நீ சொன்னா நான் இப்படி சொல்லுவேன். எழுத ஆரம்பிச்சோம் மறுபடியும். சோ ஃபுல்லா ஃப்ளஷ் அவுட் பண்ணிட்டு சீனை தென் வி ஸ்டார்ட் கட்டிங். எது தேவையில்ல கட் பண்ணிட்டு ஒரு 2 hours அந்த சீனை ரீரைட் பண்ணோம். அண்ட் அந்த சீன் அதை விட இன்னும் பியூட்டிஃபுல்லா மாறிச்சு. லைக் அது எந்த அளவுக்கு ஒரு பியூட்டியா மாறிச்சு. இப்ப சென்னையில படத்தை பிரீமியர் பண்ணப்ப பர்டிகுலர்லி அந்த சீன் நிறைய பேர் என்கிட்ட வந்து சொன்னாங்க டைலாக் சூப்பரா இருக்கு,
அந்த சீனுக்கு அந்த சீன் ஸ்டேஜிங்கே இங்க யுவாஜின்னு சொல்லிட்டு இங்க ஒரு அவர் தான் சப்டைட்டில் பண்ணாரு மலை சப்டைட்டில் படத்துக்கு. அவரும் பர்டிகுலர்லி அந்த சீன் தான் நோட் பண்ணி அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த மாதிரி அவர் நோட் பண்ணி சொன்னாரு. பட் அதோட மேஜிக் பாருங்க அது இந்த மாதிரி. சோ ஐ கெட் டு வொர்க் வித் தீஸ் கைண்ட் ஆஃப் ஆர்டிஸ்ட் ஹூ கெயின் அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு knowledge or ideas gain அது இப்ப எனக்கு ஒரு ஸ்கூல்ல உட்கார்ந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு 2 hours ஒரு மாடியூல் உட்கார மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆஃப்டர் தட் இந்த ஹோல் பிகாஸ் அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல்ல நடந்தது. மிச்ச 2 ஸ்கெடியூல் நான் இந்த மேட்டர்ல வச்சு அணுக ஆரம்பிச்சிட்டேன். டு தி எக்ஸ்டென்ட் எப்படி ஆனிச்சுன்னா இப்ப கேரளால நம்ம ஷூட் பண்ண போனோமா. சோ அங்க ஒரு பொண்ணோட நான் நடிச்சேன். சோ அந்த பொண்ணுக்கு இதான் நான் பண்ணேன். நான் என்ன சொன்னேன், ட்ரெயின்ல டிராவல் பண்ணேன் சென்னையில இருந்து கேரளாக்கு. வாஸ் ஐ திங்க் 12-hour ட்ரெயின் டிராவல். ஐ செட் இதே டெம்ப்ளேட் நான் அங்கேயே யூஸ் பண்ண சூப்பரா ஒர்க் ஆனிச்சு. நான் அவங்ககிட்ட சொன்னேன், ஓகேமா இப்ப நீ கேஃபேல தனியா உட்காந்துருக்கிறேன், நானும் அவங்க கூட வந்து உட்காந்துறேன், ஓகேவா இப்ப இதான் சீனோட டெம்ப்ளேட், வா நம்ம 2 பேரும் பேசுவோம், இந்த சிச்சுவேஷன் நீ எப்படி பேசுவ, அந்த டெம்ப்ளேட் அப்படியே போட்ட சூப்பரா வந்துச்சு. அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு இட்ஸ் a take back. சூப்பரான டேக் பேக் எனக்கு வந்துச்சு. நைஸ் நைஸ். இந்த பிளெஸிங்ஸ் பத்தி நீங்க நிறைய பேசும்போது எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும் இருந்துச்சு. என்னன்னா இது நான் உங்களோட சொன்னால உங்க யூடியூப் சேனல்ல எல்லாம் போயிட்டு பழைய ப்ராஜெக்ட்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு. ஏன்னா அந்த முக்காவாசி ப்ராஜெக்ட்ல வந்து நான் பார்க்கணும் அந்த வீடியோ அந்த ஷார்ட் ஃபிலிம் ஆரம்பிக்கும் போது நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் டைட்டில் கார்டு போடுறீங்க. தட் யூ சே தட் தேங்க்ஸ் டு யுவர் கார்டியன் ஏஞ்சல் யுவர் மாம் and saying that thanks mom and always taking care of me and being for my guardian angel அப்படினு. So அத பத்தி actually நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். How special your mom is and how much like a role she has played to be, I mean இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல இருக்கிறதுக்கு உங்க அம்மா எவ்வளவு பெரிய ரோல் ப்ளே பண்ணிருக்காங்க அப்படின்னு. அவங்க தான் பிள்ளையார் சொல்லி. பிகாஸ் என்னோட ஃபேமிலியே வந்து சினிமா ஃபேமிலி தான். இந்த சென்ஸ் where they like to watch movies, they are all cine buffs. ஆனா எல்லாருமே ஒரு ஜான்ரல பாப்பாங்க. சோ சின்ன வயசுல இருந்து நான் எப்படி வளர்ந்தேன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மை சிஸ்டர் she was more into the Disney, ஓகே அந்த மாதிரியான படங்கள், கொஞ்சம் பிரைட்டான படங்கள், இங்கிலீஷ் படம் பாக்குறது, ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் பாக்குறது, அந்த மாதிரி இருக்கும். லைக் த டெவில் வெர்ஸ் பிராடா, இன்னும் அந்த மாதிரி கொஞ்சம் ஹாலிவுட் படம்லாம். தட்ஸ் மை சிஸ்டர்ஸ் கேட்டகரி. இப்போ எங்க அண்ணன் வந்து எப்படின்னா, he was like very protective of me, so he bring me to all the cartoon movies, Pixar animated films, Toy Story, ஏன்னா அந்த மாதிரி படங்கள். கொஞ்சம் ஒரு லெவல் அப் அந்த மாதிரினா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அந்த மாதிரி படத்தை கொண்டு போவா. மை சிஸ்டர் வாஸ் த ஒன் இன்ட்ரோடியூஸ் மீ டு ஹாரி பாட்டர். ஓகே. சோ இவங்க 2 பேரும் இந்த மாதிரி. எங்க அப்பா வந்து கொஞ்சம் ரக்கட். அவர் என்ன மாதிரி படம்னா சிறைச்சாலை, தளபதி, நாயகர். எங்க அப்பா கொஞ்சம் அந்த கேட்டகரி, கொஞ்சம் நல்ல வைலண்டா கொண்டு போயிட்டாரு. எங்க பாட்டி வந்து எப்படின்னா இந்த அம்மன் அந்த மாதிரி படங்கள் அந்த கேட்டகரி அவங்க அந்த கொண்டு போனாங்க. எங்க அம்மா வந்து அப்படி டோட்டல் கான்ட்ராஸ்ட். எங்க அம்மா வந்து பக்கா கமர்ஷியல் படம் பார்ப்பாங்க. ஓகே. அவங்க வந்து எப்படின்னா லைக் லிட்டரலி லைக் சிவகாசி, சுறா, லைக் பழைய பிரபு படம் இருக்கும்ல, குரு சிஷ்யன், ரஜினி, விஜய். அவங்க ஃபேவரட் ஹீரோலாம் கிடையாது. லைக் குரு சிஷ்யன், என்ன படம் அது, கமலாசனோட இது மகாநதி, அந்த மாதிரி. அவங்க வந்து எப்படின்னா ஒரு அவ்வளவு என்டர்டெயின்மென்ட் இல்ல அவ்வளவு என்டர்டெயின்மென்ட் இல்ல. இப்ப கமலாசன் வரும்போது she chooses like இந்த பஞ்சதந்திரம், தெனாலி, மைக்கேல் மதன காமராஜன் அந்த மாதிரிலாம். மைக்கேல் மதன காமராஜன் அவங்க full fledged commercial. So I was exposed to all categories. அந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு படம் மேல ஒரு பெரிய ஆசையும் இருக்குல்ல, இது டு வாட்ச் ஃபிலிம்ஸ் அண்ட் ஸ்டாஃப். அப்ப வந்து நம்மளுக்கு இந்த டிவிடில வந்து 2-in-1 இல்ல 2 டிஸ்க் டிவிடி வரும். செகண்ட் டிஸ்க்ல வந்து பிஹைண்ட் தி சீன்ஸ் ஃபீச்சர் எல்லாம் காட்டுவாங்கல்ல. அதெல்லாம் பார்த்து சினிமானா இதான் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ கரெக்டா நான் வந்து 10th முடிக்க போறேன். ஸோ என் லெவல்ஸ் முடிக்கிற அந்த பீரியட்ல வந்து எங்க அம்மா கேட்டேன், அதுக்கப்புறம் தானே நீங்க டிசைட் பண்ணீங்க வாழ்க்கையில என்ன ஆக போறீங்க, ஏன்னா அதுக்கு ஏத்த அந்த துறையை ஏற்ற படிப்பு தான் நீங்க படிப்பீங்க. அவங்க உட்காரிச்சு கேட்டாங்க, சரி என்னவா ஆக போற நீ, வாட் டு யூ வாண்ட் டு பிகம், என்எல் முடிச்சதுக்கு அப்புறம். இட் ஜஸ்ட் ஸ்ட்ரைக் மீ, ஐ ஜஸ்ட் சேட் ஐ வாண்ட் டு பிகம் a filmmaker. அந்த மாதிரி நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஆப்வியஸ்லி கொஞ்சம் சிரிச்சாங்க. அவங்க வந்து என்னடா சீரியஸா தான் பேசிட்டு இருக்கிறியா, நான் என்னமோ நீ வந்து பிகாஸ் இட்ஸ் நாட், ஐ மீன் நவ் எஸ் ஏதோ ஒரு அளவுக்கு இப்ப பேசிட்டு இருக்காங்க. பட் பேக் தென் 2012ல ஃபில்ம் மேக்கிங்கிறது ஒரு சீரியஸான ப்ரொஃபஷனே கிடையாது. ஸோ அவங்க நான் இன்னும் ஜோக் பண்றேன் அந்த மாதிரி நினைச்சாங்க. ஸோ என்னாச்சுன்னா நான் என் லெவல்ஸ் முடிச்சுட்டு திருப்பி நான் வீட்டுக்கு வரேன். என் ஹோல் ஃபேமிலியே அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு டிபேட்காக. எப்படின்னா, இல்ல நீ O levels போய் தான் ஆகணும், நீ வந்து அடுத்த ஸ்டேஜ் படிப்புக்கு நீ போய் தான் ஆகணும், ஏன்னா அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து லைக் காலேஜ்க்கு போக முடியும் அந்த மாதிரி. ஸோ நான் மைண்ட்ல ஃபுல்லா செட் ஆயிட்டேன். பிகாஸ் இப்போ என்னன்னா N levels O levels வந்து இதுவே படிக்க கஷ்டப்பட்டேன். எனக்கு படிப்பு சுத்தமா ஏறாது மண்டையில. இது அதை விட 10 மடங்கு அதிகமா படிக்கணும். எனக்கு அந்த டிசிப்ளின்லாம் கிடையாது. நான்லாம் எப்படி நாளைக்கு எக்ஸாம்ல இன்னைக்கு தான் புக்கை திறப்பேன். அந்த மாதிரி எனக்கு இந்த டெய்லி டைம் டேபிள் எனக்கு இந்த டைம் டேபிளை பார்த்தாலே இந்த படிக்காதவங்கள தனு சொல்லுவாரு தெரியுமா, இந்த மாதிரி இந்த ஜாமெட்ரி பாக்ஸ், ரெக்கார்ட் நோட் இதெல்லாம் கேட்டாலே பாடி ஆட்டோமேட்டிக்கா அலர்ஜி ஆயிருது. எனக்கு அந்த மாதிரி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு நான் என்ன பண்ணிட்டேன், ராத்திரியா ஃபிலிம் கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணேன். யார்ட்டையும் சொல்ல, எல்லாம் தூங்கிட்டாங்க. நான் அப்படியே லேப்டாப்பை திறந்து ஃபிலிம் கோர்ஸ் அப்ளை பண்ணி அப்படியே கம்முன்னு சைலண்ட் இருந்துட்டேன்.
ஒரு மாசம் கழிச்சு லெட்டர் வந்துச்சு வீட்டுக்கு, அக்செப்டன்ஸ் லெட்டர். அது தூக்கிட்டு போய் எங்க அண்ணன் கிட்ட காமிச்சேன். எங்க அண்ணன் ஐ திங்க் ஒரு 6 மாசம் பேசல. அதனால அவர் எப்படின்னா உட்காண்டாரு. எங்க அம்மா போச்சு போட அப்படின்னு. எங்க அம்மா வந்து எப்படின்னா, பாரு நீ பண்ணு, ஆனா தயவு செஞ்சு லைக் யோசிச்சு பண்ணு, ஒழுங்கா பண்ணு, ஏன்னா இது நீயா எடுத்திருக்கிற ஒரு டிசிஷனு, நீ வந்து தப்பா போயிடாத அந்த மாதிரி சொன்னாங்க. எங்க நம்ம அந்த வயசு 17, 18 நம்ம ஓகே ஃபிலிம் மேக்கிங்ல ஆசை இருக்கு, அதுல ஒரு தப்போ இல்ல. காலேஜ்க்கு ஒழுங்கா போறது இல்ல, கிளாஸை கட்டடிக்கிறது, அப்புறம் இந்த தம் அடிச்சு மாட்டிக்கிறது, ஏன்னா அந்த மாதிரி மேட்டர் எல்லாம் இருந்துச்சா. எல்லாரும் செய்யற விஷயங்கள்ல. அப்புறம் ஒவ்வொரு செமஸ்டரும் வந்துடும் டிபார் லிஸ்ட்ல என்னோட பேரு. லெக்சர் உட்கார வைப்பாங்க எங்க அம்மாவை. ஒவ்வொரு செமஸ்டரும் தவறாம வந்துட்டு, இங்க பாருங்க உங்க பையன் அட்டெண்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, காலேஜோட தூக்கிடுவோம், உங்க பையனை வச்சிருக்கிற ஒரே ஒரு ரீசன் அப்படின்னு. உங்க பையனை எதுக்கு இங்க வச்சிருக்கிறோம்னா அவன் அசைன்மெண்ட்ஸை கரெக்டா டைமுக்கு கொடுக்குறான், அசைன்மெண்ட்ஸை ஒழுங்காவும் பண்றான், அந்த ஒரு காரணத்துக்காக தான் உங்க பையனை வச்சிருக்கிறோம். மத்தபடி எல்லாம் நினைச்சவங்க பையனை தூக்கி. எங்க அம்மா வந்து நீதான ஆசைப்பட்ட ஃபிலிம் மேக்கர் ஆகணும், எதுக்கு ஆசைப்பட்டு சொன்ன மாதிரியே இல்லையாடா இங்க அப்படின்னு அதான் சொன்னாங்க. நீ சொன்னதுக்கு நீ பண்றது சம்மந்தமே இல்லையாடா, என்னடா பண்ணிருக்கிற. வந்துட்டு சி how do I tell you, it's a school. நான் என்ன சொன்னேன், எனக்கு ஸ்கூல்னாலே பிடிக்காதுன்னு சொன்னேன். நான் அசைன்மெண்ட்ஸ் ஒழுங்கா பண்றேன்னா இல்லையா. சோ எப்படியோ அடிச்சு பிடிச்சி அந்த 2 வருஷம் கோர்ஸை நான் முடிச்சுட்டு, எப்ப அவங்களுக்கு நான் வந்து ஒரு நம்பிக்கை ஒன்று கொடுத்தேன்னா, செகண்ட் இயர் நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது சைமல்டேனியஸ்லி ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். ஏன்னா அப்பதான் நான் காலேஜ்ல வந்து கத்துக்கணும் ஃபிலிம் மேக்கிங் எப்படி பண்றது, ரைட்டிங், எடிட்டிங், கேமரா ஒர்க்லாம் அதெல்லாம் பேஸ் பண்ணி முதல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் பண்றேன். யோகின்னு ஒரு டைட்டில் வச்சுட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்பெல்லாம் மைண்ட்ல பெருசா ஒன்றும் தோணல, நம்ம இதை தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி எதுவுமே எனக்கு. நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த ஷூட் முடிகிற நேரத்துல தான் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னாரு, வை நாட் நீ தியேட்டர்ல ப்ரீமியர் பண்ண. அப்பெல்லாம் இதெல்லாம் பெரிய வார்த்தை, தியேட்டர் ப்ரீமியர் 2014ல எனக்கு 18 வயசு, இதெல்லாம் பெரிய பெரிய வார்த்தை, என்னடா பேசிக்கிட்டே இருக்கிற, தியேட்டருங்கிற ப்ரீமியங்கிற, முதல்ல இந்த படத்துக்கே பிச்சை எடுக்கிறோம் காசு எடுக்கிறதுக்கு, என்னடா எங்கேயோ போயிட்டே இருக்கிற, வந்து நீ கவலைப்படாத, ஏதாச்சும் ஒரு வழி வரும், நீ உனக்கு ஓகேவா, நீ இறங்குறியா. நான் வந்துட்டு பண்ணலாம், நீ ஐடியா கொடுத்துட்ட, ஓகே பண்ணலாம், இதுவே பண்ற அது பண்ண முடியாதா சொல்லிட்டு நான் கேஷுவலா இருந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் போய் ஒரு 6 மாசம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போய் அண்ணன் கிட்ட ஒரு அமௌண்ட்டை போரோ பண்ணி, மாமா கிட்ட ஒரு அமௌண்ட்டை போரோ பண்ணி ப்ரீமியர் பண்ணோம். ஸோ அப்பதான் டெக்னிக்கலி ஐ மைட் பி ராங் தெரியல, சிங்கப்பூர்ல லைக் ஒரு ஷார்ட் பிலிம் தியேட்டருக்கு காம்படிஷன் ஃபெஸ்டிவல்னு இல்லாம தனியா ஒரு படம் ப்ரீமியர் ஆகுதுன்னா அது நம்ம தான் ஃபர்ஸ்ட்னு நினைக்கிறேன். பிகாஸ் இட் வாஸ் a bit of talk of the town அந்த பீரியட் ஆஃப் டைம்ல. எல்லாரும் ஷார்ட் பிலிம் தியேட்டருக்கு வருதா, ஷார்ட் பிலிம் தியேட்டருக்கு வருதா அப்படி சொல்லிட்டு தான் டிக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அப்ப அந்த ஃபர்ஸ்ட் டே ப்ரீமியர் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் Q&A வச்சோம். எல்லாரும் கீழே வந்து Q&A வைக்கும் போது தான் எங்க அம்மா வந்து மைக் எடுத்து அவங்க ஒரு மாதிரி பெருமையா, தட்ஸ் மை சன் டவுன் த அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்கே இருந்து அப்படி கீழே ஓடி வந்து என்ன அப்படியே கட்டி பிடிச்சாங்க லைக் எல்லாரும் முன்னாடி. ஸோ எனக்கு எப்படின்னா ஓகே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்ல இருந்தாங்க ஒரு 2 வருஷம் காலேஜ்ல இந்த சேட்டா பண்ணதுனால. ஆனா அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இங்க நம்ம வந்து ஒரு ஓகே அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் ஒன்று கொடுத்துட்டோம், பிளஸ் அவங்க நம்பிக்கையை கொடுத்துட்டோம். அவங்க நம்பிக்கை கொடுத்துட்டோம். அங்க இருந்து அவங்க வந்து டிசைட், எங்க அண்ணனும் அதே மாதிரி தான். எங்க அண்ணனும் வந்து அது வரைக்குமே சொன்னாங்க, அப்பயே சொன்னேன் இவனை O level படிக்க வைங்க, எதுக்கு இவனை காலேஜ் பாத்தீங்களா இந்த மாதிரி சேட்டா பண்ணிட்டு இருக்கிறான்னு. ஆனா அந்த தியேட்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் அவரும் வந்து ஓகே நீ ஏதோ பண்ற போல இருக்கு, சும்மா நீ பேச்சுக்காக சொல்லல, ஆனா ஒழுங்கா பண்ணு, ஜஸ்ட் இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், இங்க இருந்து நீ கரெக்டா மூவ் பண்ணாதான் இன்னும் கரியர் இதாகும், சோ நீ ஒழுங்கா பண்ணு. சோ that was the whole. so எங்க அம்மா வந்து எப்படின்னா அவங்க வந்து இந்த பண்ணக்கூடாது, எதுக்கு இப்ப ஃபிலிம் மேக்கிங்ல பண்ணிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் அந்த 2013ல வந்து நான் ஐடி அப்பதான் ஜாயின் பண்ணேன், காலேஜ் அப்பதான் சேர்ந்தேன் ஃபிலிம் மேக்கிங் படிக்கிறதுக்கு. என் பர்த்டேக்கு பிரைஸ்னா எனக்கு ஃபர்ஸ்ட் கேமரா வாங்கி கொடுத்தாங்க. அந்த கேமரா வச்சு தான் ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் யோகியே நான் எடுத்தேன். ஓகே ஓகே. சோ எனக்கு பர்த்டே கிஃப்டாவே அவங்க அந்த கேமரா ஷீ இஸ் வெரி சப்போர்ட்டிவ் ஆக்சுவலி. கிட்டத்தட்ட எல்லா விஷயத்திலயும் நல்ல சப்போர்ட்டிவா இருந்தாங்க. இன்ஃபேக்ட் சம்டைம் கொஞ்சம் ஃபைனான்ஷியல் டிஃபிகல்டிஸ் வரும்போது கூட அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. பாதி நேரம் கம்ஃபர்ட்காக அந்த வீட்ல தான் ஷூட் பண்ணுவேன். அப்ப அவங்கள்ட்ட கேட்கும் எடுத்துக்க ஷூட் பண்ணிக்க வீட்ல, நான் ரூம்ல தூங்கிட்டு இருக்கிறேன், இல்ல வேணா நான் வந்து என் தங்கச்சி வீட்டுக்கு போறேன் நீங்க ஷூட் பண்ணி சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. சோ அதனால எனக்கு எப்பவுமே வந்து என்ன தோணும்னா இஃப் இட் வாசன்ட் ஃபார் ஹர் சப்போர்ட், லைக் சி இந்த கேமராலாம் வாங்கி கொடுத்து ஒரு சப்போர்ட் கொடுக்குற அந்த மாதிரி இருக்குமா, இஃப் இட் வாசன்ட் ஃபார் சப்போர்ட் அந்த ஒரு மோட்டிவேஷன் புஷ் அது ஒண்ணு இருந்திருக்காது. அண்ட் நீங்க இப்ப பாக்குறீங்களா அந்த ஸ்பெஷல் தேங்க்ஸ் கார்டு போடுறது, அந்த போட்டோ தட் இஸ் த போட்டோ ஃப்ரம் யோகிஸ் பிரீமியர். அது வந்து அவங்க கை இப்படி நீட்டிட்டு இருப்பாங்க, அதே மாதிரி அந்த மைக்கை திருப்பி கொடுக்குறாங்க எம்சி கிட்ட, அவங்க பேசி முடிச்சிட்டு அந்த ஸ்டில் தான் அது ஆக்சுவலி. அத கரெக்டா அந்த ஸ்டில் எடுத்து நான் போட்டேன். ஓகே 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 ஓகே. என்ன அம்மா வந்து ஸ்டில் இப்ப இருக்காங்க? இல்ல அவங்க இறந்துட்டாங்க. யா she passed away in 2017. ஓகே ஓகே ஓகே. அண்ட் இப்ப இருந்தாங்கன்னா I'm sure like she would have been way more prouder like us.
லைக் நான் என் பையன் இங்கே ஆரம்பித்தான் பட் இப்போ எங்கேயோ போயிட்டான்ற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு. ஓகே ஓகே நைஸ் நைஸ் நைஸ். எல்லா பிள்ளைங்களுக்குமே அவங்க அம்மா ஒரு பெரிய சப்போர்ட் தான் அப்படின்னு. அவங்க கதை கேட்கும்போது நல்லதாக இருக்கு அப்படின்னு. பட் ஓகே அதை நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக அவங்க மேலேருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ வில் பி வெரி வெரி ப்ரவுட் அப்படின்னு. தேங்க்யூ. நைஸ் நைஸ் நல்லா இருந்துச்சு. ஒரு கதையை கேட்டோன்னே நீங்களும் அதான் ரொம்ப நேரம் நானும் பார்த்துட்டு இருந்தேன். அவங்க உங்களே தான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த பையன் இவ்வளோ பேசுகிறான் இதெல்லாம் நம்மகிட்டே சொல்லலைன்ற மாதிரி சிலது எனக்கு தெரியாது. அதான் 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 நைஸ் நைஸ். இட்ஸ் நைஸ் டு நோ. ஐ மீன் இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாதுன்னா தெரிஞ்சுக்கிட்டு நல்லது தான் அப்படின்னு. பாருங்க இவ்வளோ இப்படிப்பட்ட கதை உள்ளவர் தான் நம்ம கெவின். அண்ட் அவர் எடுத்தது தான் சற்றென்று மாறுது வானிலை அப்படின்ற மாதிரி. அதாவது சும்மா அந்த வந்தோம் போனோம் அந்த படம் எடுத்தோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அவருக்குள்ளே இருந்த ஒரு கனவை கொஞ்சமாக ஐ மீன் செதுக்குன்ற மாதிரி அவரே செதுக்கி என் சுத்த உள்ளவங்களாம் கொஞ்சம் அதுக்கும் உதவி செஞ்சு செதுக்கி 11 வருஷம் கழிச்சு அவர் இந்த எல்லா அனுபூதி சேர்த்து வச்சு எடுத்த படம் தான் சற்றென்று மாறுது வானிலை. என்னைக்கு ரிலீஸ் ஆகுது? May 7th ரிலீஸ் ஆகுது. May 7th நேஷன் வைட் எல்லா தேட்டர்லையும் ரிலீஸ் ஆகுது. ஸோ அவர் பேசுனதும் சென்ட்ரா பேசுனதும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். என்னடா இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பேசுறாங்கன்னு நினைச்சீங்கன்னா அவங்க படத்தை போய் பாருங்க. கண்டிப்பாக இதோட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சொல்லுங்க மிஸ்டர் மிஸ்டீரியஸ், என்ன எழுதுறீங்க? நாவலா, போய்ட்ரியா, இல்ல பயோகிராஃபியா? அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. டைம் ஆக இது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை அப்படின்னு அவனுக்கு புரிய வருது. ஏன்னா ஷி கம்ப்ளீட்ஸ் ஹிம். ஃபீலிங்ஸ் இருந்தா போய் சொல்ல வேண்டியது தானே, இதுல என்ன தயக்கம்? இந்த வாய்ஸ்க்கு மயங்கி தான் சார் அவரோட நாட்டிய பேரொலியை மறந்தாரு. And I instantly won. So, சொல்லுங்க கட்டம் போட்ட சட்டை, போன தடவை என் ஜோக்கு புரியலையா இல்ல ஷோவே பிடிக்கலன்னு காசு திருப்பி கேட்டு வந்திருக்கீங்களா? உனக்கு நான் உண்மையா இருக்கேன், இருப்பேன். உனக்கு மட்டும் தான் உண்மையா இருப்பேன், உன்னோட உண்மையா இருப்பேன். She's a stand-up comic. ஒரு ஷோல பார்த்தேன், தெரியல அவங்க வைபே எனக்கு பிடிச்சிருக்கு. அப்போது மொத்தம் சொல்ல அவளும் கூடுதே. ஒரு ஹீரோ ஆகுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணுமா? இவ்வளோ நாளாக வித்யாவோட கையை பிடிச்சி நீங்கள் நடந்து வந்திருக்கீங்க. இனிமேல் வித்யா என்னோட பொறுப்பு. உங்க காதல் கதை எனக்கு எதுக்கு, நீங்களே வச்சுக்கோங்க. நான் அப்பவே சொன்னேன்ல இதே மாதிரி லவ்ல விழுந்து ஒரு நாள் என்கிட்ட வருவேன்னு. ஹீரோயின் ஏதாச்சும் கியூட்டா சொல்லுவாங்களா, கட் பண்ணா சாங் திரும்பவே மாட்டீங்களா? तुझे देखा तो ये जाना सनम, प्यार होता है दीवाना सनम. ஒரு கிராஃப் மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க ஆரம்பிச்ச போது இருந்த போதும் படம் முடியும் போது நீங்க எல்லாமே ஐ திங்க் யூ ஆல் கெயின்ட் சோ மெனி திங்ஸ். லைக் ஆரம்பத்தில் உங்களுக்கு இருந்த நாலேஜும் சரி, இல்லை அந்த மூவி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படி இப்படின்றது த ஹோல் மூவி thought you guys so many things அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதோட ரிசல்ட் வந்து கண்டிப்பா எங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் தி டே அந்த படத்தை பார்க்கும்போது கண்டிப்பா தெரியும் நான் நம்புறேன். நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம். ஏன்னா இப்ப சிங்கப்பூர்ல ஷூட் பண்ணது that is one experience. இப்ப இங்க மலேசியா வந்தப்ப இங்க நான் மதன் தான் நம்மளோட டிபிஆர் இருந்தாரு, டிஎஸ் மதன். சோ இப்ப மதனோட ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு செம்ம ஜாலியா இருந்துச்சு. ஏன்னா ஓகே இப்ப சிங்கப்பூர்ல வந்து ஷூட் பண்ணும்போது அவர் பேர் அருண். சோ இப்ப அவர்கிட்ட ஓகே ப்ரோ இதான் ஷார்ட் இப்படி சொல்லும் போது அவர் கொஞ்சம் நேரம் யோசிப்பாரு. இல்லாட்டி கேவின் இது கொஞ்சம் கஷ்டம் போல இருக்கு, இருக்கிற ரிசோர்சஸ் வச்சு முடியாது, மேபி நம்ம கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாமா. அவரு இப்ப மதன் வந்து எப்படின்னா அவரு பாப்பாரு, ஓகே என்ன சொல்லுங்க நான் என்ன சீன், ஓகே ப்ரோ இதான் ஷார்ட் எனக்கு இந்த மாதிரி வேணும். அவர் எப்படின்னா ஐயோ கதை கொஞ்ச நேரம் முழிப்பாரு, போவாரு. ஒரு மூணு பேர் தனிப்பட குழு அமைச்சு அவரு நிமலன்லாம் ஒரு தனிப்பட குழு அமைச்சு பேசிட்டு இருப்பாங்க. வந்துட்டு ஏன்னா பண்ணிடலாம், உங்களுக்கு முடியாததா பண்ணிடலாம் நான் வாங்கினேன். அவரு ஒரு பால வெனிச்சு வாரி அப்படியே உட்காந்து இருப்பாரு. சோ அது ஒரு பாயிண்ட் அவரே எனக்கு ஆக்டிங்லயும் ஒரு இது பிகாஸ் அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கட் பண்ணிட்டு மதன் கேப்டே அண்ணா ஆச்சு இது நல்லா இருக்கு, ஐ திங்க் யூ கேன் டூ பெட்டர், ஒன் மோர் போலாமா அந்த மாதிரி அவர் இது கொடுத்தா ஓகே போலாமே, நாட் பேட். எனக்கு மதன் கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னதுன்னா சாப்பாட்டுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா எல்லாரும் வந்தாதான் சாப்பிடணும். அந்த மாதிரி அவர் எப்படின்னா ஓகே நம்ம தனியா முதல்ல போய் சாப்பிட்றோம் நீங்க ரெடி பண்ணி அந்த மாதிரி இல்ல. இப்ப அவர் வந்து டேபிள் உட்காந்துட்டு என்ன எல்லாரையும் காணோம் எல்லாரும் வாங்க டேபிள சாப்பிடுற நேரத்துல என்ன வேணும் உங்களுக்கு அவர் இது கூவ ஆரம்பிச்சிடாரு. தென் ஆல் கேம் டு த டேபிள். ஓகே வந்து சாப்பிட்டுலாம் உங்களுக்கு சாரிண்ணே நான் ஏதாவது சொல்லிட்டேன்னா கோச்சிக்காதீங்க எல்லாம் சாப்பிடறதான் கூப்பிட்டேன், நோ ப்ராப்ளம் வாங்க சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு அது ரொம்ப சில் பண்ணிட்டு அது நம்மளுக்கு அந்த ஒரு மலேசியால ஷூட் பண்ண அந்த ஒரு 5-6 நாள் வந்து நம்மளுக்கு உண்மையில ஹாலிடே மாதிரி இருந்துச்சு. அது ஷூட்டிங் மாதிரி இல்ல நல்லா ஃபன்னா ஜாலியா இருந்துச்சு. அந்த க்ரூல அந்த
மீன் அந்த crew that worked together. Yes, மதன் crew. அந்த டிஎஸ் மதனும் நிமலனும் எனக்கும் நல்லா தெரியும். அவங்க லைக் உண்மையாவே வெரி வெரி யங் டேலண்டட் பாய்ஸ் அவங்க ரெண்டு பேருமே. Very fun people to work fun with. people, ரொம்ப ஹம்பல், ரொம்ப இதா இருப்பாங்க. ஆனா டேலண்ட் வந்து டன் கணக்குல வச்சிருப்பாங்க உள்ளுக்கு. ஆமா. இத்தனை நான் நிமலன் வந்து நம்ம பாட்காஸ்ட்ல வந்திருக்காரு இதுக்கு முன்னாடி. nice. டிஎஸ் மதனை வந்து நான் ரொம்ப நாள் கூப்பிட்டு இருக்கேன். அவர் என்கிட்ட இதே மாதிரி தான், நம்ம என்னென்ன பண்ணிட்டோம், நான் என்னென்ன பேசுறது, எனக்கு என்னென்ன பேசுறதுக்கு இருக்கு அப்படின்னு அப்படியே தான் சொல்லுவார். நான் சொல்லியிருக்கேன், தம்பி வாப்பா நீ உன் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணு, நம்ம என்னென்ன பண்ணிட்டோம் அதுக்குள்ள மைக்லாம் வச்சு பேசுறதுக்கு அப்படின்னு வரவே மாட்டாங்க. தம்பி பாத்துக்கிட்டு இருந்தா அவர் இன்ஸ்டாகிராம் போனீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் அது அங்க பாருங்க என்ன பண்ணிருக்கோம் உங்களுக்கு தெரியும். ஆமா அவங்க போடுற அந்த படம் ரீஎனெக்ட் பண்ணுவாங்கல்ல, அது எனக்கு ரொம்ப ஆக்சுவலா அந்த ரீஎனெக்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து அவரு அப்புறம் சிங்கப்பூர்ல வந்து தவனேசன் அவருக்கு கவர்ஸ் பண்ணுவாரா, எனக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ஓகேப்பா நம்ம வந்து கரெக்டா எடுக்கணும். ஆக்சுவலி இந்த படத்துல வந்து மதன்னால இன்னொரு விஷயம் நடந்திருக்கு எனக்கே தெரியாம. இப்ப எப்படின்னா இப்ப நாம அவ ஹீரோயின் இஸ் வினோஷா. So she's a Malaysian. ஆனா வினோஷா எனக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னா பேக் தென் 2019லயோ 2018லயோ மறந்துட்டேன். அவங்க வந்து ஐ ஜஸ்ட் கேம் அக்ராஸ் ரீல்ஸ். அப்ப ரீல்ஸ் up to 19 to 20 already. So ரீல்ஸ்ல வந்து ஓகே கண்மணி ரீக்ரியேஷன் நான் பார்த்தேன். I was following மதன். So மதன் ஃபாலோ பண்றதுக்கு போது அவர் இந்த மூவி ரீக்ரியேஷன்ல ஓகே கண்மணி, ஐ எம் a very big fan of ஓகே கண்மணி. So அந்த ரீக்ரியேஷன் பார்த்து சூப்பரா சொல்லிட்டு அந்த பொண்ணை நோட்டீஸ் பண்ணேன். யார்ப்பா இந்த பொண்ணு நல்லா நடிக்கிறாங்களே சூப்பரா, பிகாஸ் அவங்களுக்கு அந்த ஃபேஸ் ஃபீச்சர்ஸும் இருந்துச்சு. ஷி ஹஸ் a கேமரா ஃபேஸ், அழகா நடிச்சாங்க. ஸோ நான் நோட் பண்ணிட்டேன் ஓகே ஃபியூச்சர்ல ஏதாச்சும் ஒன்று பண்ணோம். பிகாஸ் அப்பெல்லாம் வந்து மலேசியால இருந்து ஒருத்தனை காசு பண்றதுலாம் வந்து வே ஹெட் ட்ரீம் நோட் பண்ணி வச்சுக்கோன்ட்டேன். அதுக்கப்புறம் 2-3 ப்ராஜெக்ட் வந்து இவங்க பேரை நான் வந்து மென்ஷன் பண்ணேன் டீம் கிட்ட. பட் ஃபார் சம் ரீசன் வி ஜஸ்ட் டிட் மூவ் ஃபார்வர்ட். லைக் அவங்களுக்கு மெசேஜே பண்ணல, நம்ம மூவ் ஃபார்வர்ட். ஏதோ the project never happen or பட்ஜெட் பிரச்சனை or something, or we were just like இப்ப வேண்டாம் வேற ஒரு இதுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். தென் கரெக்டா இந்த படம் நடக்கும் போது தான் ஐ வென்ட் பேக் டு மதன்ஸ் ப்ரொஃபைல், பார்த்து அந்த ஓகே கம்பெனி ரீல பார்த்துட்டு தென் ஐ டிஎம் வினோஷா, ஹாய் வினோத். பிகாஸ் அப்பவே அந்த ரீலுக்கு வந்து நான் மெசேஜ் பண்ண உங்களுக்கு சூப்பரா இருக்கு அவ்வளவுதான் மெசேஜ், அதுக்கு மேல ஒண்ணுமே பண்ணல. அதுக்கு இதுதான் வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. ரீல சொல்றானா என்ன சொல்றானா, ரீல தான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் இதுக்கு வந்து ஹாய் வினோஷா, ஹோப் யூ ரிமெம்பர் மீ. அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உங்க ரீல் பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னல, இப்ப நம்ம ஒரு படம் பண்றோம் அப்படின்னு தான் வினோஷ் சொல்லுவாங்க. சோ எப்படி நீங்க பாத்தீங்கன்னா இப்ப மதன்னாலதான் இப்ப வினோஷாவும் டெக்னிக்கலி லைக் அவங்க அவர் பண்ண ரீல்னாலதான் அந்த ரீக்ரியேஷனாலதான் ஐ மேனேஜ் டு see her. அது மூலமா இப்படி இருந்துச்சு. சோ இட் ஜஸ்ட் கனெக்டட் வெரி நைஸ்லி. பாத்தியா டிஎஸ் மதன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பாருங்க, நீங்க தான் வர மாட்டீங்க ஆனா உங்களை பத்தி வரவங்க எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு. இதுக்கு முன்னுக்கு வந்த சில பேர் இங்க உள்ள லோக்கல் மூவி டீம்ஸும் அவரை பத்தி நிறைய பேசிருக்காங்க அப்படின்னு. இங்க அவர் கொஞ்சம் ஃபேமஸான பேர் தான், பட் அவர் மட்டும் தான் அதை ஒத்துக்க மாட்டாரு, மத்தவங்களும் ஒத்துக்குவாங்க. அவ்வளவு ஹம்பிளானவர் அப்படின்னு. அண்ட் இப்போ வந்து எனக்கு ஒரு விஷயம் நீங்க செய்யணும். நான் என்னன்னா நான் வந்து சட்டென்று மாறுவானிலைன்னு சொல்லுவேன் உங்ககிட்ட. நான் சொன்னோன்னே நீங்க 2 பேரும் ஒரே நேரத்தில் நான் உங்களுக்கு 5 செகண்ட் கொடுக்குறேன். உங்க மைண்ட்ல என்ன ஞாபகம் வருதோ அதை நீங்க சொல்லணும். அதாவது இப்ப சட்டென்று மாறுது வானிலையா, அது இந்த ஹோல் படத்தை ஒரே வேர்ட்ல சொல்லணும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னு. பட் 2 பேரும் ஒரே நேரத்தில் சொல்லணும். ஓகே, நான் 5 என்றேன். 5 எண்ணி முடிக்கும் போது நீங்க 2 பேர் சொல்லுங்க. ஓகேவா? யோசிச்சு வச்சிங்க. அதுக்குள்ள 1 2 3 4 5. இன்ட்ரெஸ்டிங். விசிட்டிங் கார்டு இன்ட்ரெஸ்டிங். ஓகே, விசிட்டிங் கார்டு எனக்கு புரியுது. அது நீங்க சொன்னீங்க, அது என்ன இன்ட்ரெஸ்டிங்? இந்த படம் வந்து ஆக்சுவலி என்னோட மைண்டை ரொம்ப ஓப்பன் அப் பண்ணுச்சு. எஸ்பெஷலி அந்த ஒரு சீன், சிவகுமார் சார் நடித்த ஒரு சீன் இருந்துச்சு. அந்த சீனை நான் தியேட்டரில் பார்க்கும்போது தான் ரியலைஸ் பண்ணேன், ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில் நிறைய பேரோட மீட் பண்ணுறோம், பிரச்சனை வருது, ஆர்கியூ பண்ணுறோம், நிறைய விஷயங்கள் நடக்குதுல்ல. ஆனால் வி ஃபெயில் டு ரியலைஸ் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. எப்போவுமே நீ பண்ணதான் தப்பு, எனக்கு ஹர்ட் ஆச்சு, நான் கிளம்புறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு கோவப்படுவோம்ல. ஆனால் அவங்க ஏன் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க, அவங்க சைட்லேயும் நியாயம் இருக்குது. அந்த சீனை பார்க்கும்போது நான் அந்த விஷயத்தை தான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ இந்த ஏன் இன்ட்ரெஸ்டிங்னு சொல்கிறேன்னா, இந்த மூவியை பார்க்கும்போது யாருமே ஹீரோ கிடையாது, யாருமே வில்லன் கிடையாது. நிறைய பேர் நினைப்பாங்க இவன் பண்ணது தப்பு, இவன் பண்ணது தப்பு, இவன் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம், இவன் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்திருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. பட் ஆக்சுவலி அந்த சிச்சுவேஷனை பார்க்கும்போது, அவங்க ஃபீலிங்ஸை பார்க்கும்போது யூ வில் ரியலைஸ் ஆக்சுவலி அவங்களும் மனுஷன் தானே, அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும் தானே. ஸோ ஆக்சுவலி எல்லா மனுஷங்களுக்கும் ஃப்ளாஸ் இருக்கு, அவங்க பண்றதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. எப்பவுமே ஒருத்தவங்களை வில்லனா கேட்டகரைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் ரியலைஸ் பண்ணேன். அதனால தான் அந்த இன்டென்ஷனே அதான். இந்த ஹோல் படமே வந்து I was very careful in terms of every character writing where
இன்டென்ஷனலி அவங்கள கெட்டவங்களா காட்டவே கூடாது. மீன் சிச்சுவேஷன் அவங்கள தப்பு பண்ண வச்சிருக்கோம். ஆனா அதனால அவங்க கெட்டவங்க கிடையாது. நம்ம எப்பவுமே என்ன நினைப்போம், நீ தப்பு பண்ற நீ கெட்டவன். பட் they don't understand what situation made them do this. சூழ்நிலைனா சோ அதே அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்னால அவங்க ஒரு தப்பு பண்ணிருப்பாங்க. அது ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் எப்படி அதை மெச்சூரா நீங்க ஹேண்டில் ஓகே லெட்ஸ் சே யூ டோன்ட் வாண்ட் டு ஹேவ் a relationship with the person anymore. இப்போ நீங்க வந்து ஓகே உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல, ஏன்னா என்னால வந்து மன்னிக்க முடியும் ஆனா மறக்க முடியல அந்த மாதிரி சொல்ல. That's not a problem. But I was very careful to give the message of don't judge the person saying that you are bad. You are not worthy. அந்த ஜட்ஜ்மெண்ட் வேணாம். அந்த பாயிண்ட்க்கு அவங்க பண்ணிட்டாங்க, உனக்கு அது செட் ஆகலையா நீ நவுந்துரு. பட் யூ டோன்ட் ஹேவ் த ரைட்ஸ் டு ஜட்ஜ் தட் பர்சன் அண்ட் சே யூ ஆர் a ugly person. அதுதான் இந்த படத்தை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா கொண்டு வர ட்ரை பண்ணிருக்கோம் ஆக்சுவலி. ஓகே சோ இப்போ அதே மாதிரி தான் இப்போ நீங்க இந்த படத்துல வந்து நீங்க முதல்ல சொல்லிருந்தீங்க மலேசியா, இந்தியா, சிங்கப்பூர் 3 படத்துல இது வச்சிருக்கேன். சோ இப்போ நான் மலேசியான்னு ஸோ மலேசியான்னு சொன்னோன்னே நீங்க 2 பேரும் அதே மாதிரி சொல்லுங்க. அதாவது உங்களுக்கு மைண்ட்ல முதல்ல வருது மலேசியா பீஸ்ஃபுல் பேஷனேட். ஓகே மலேசியா பீப்புள் வந்து நீங்க பேஷனேட்டா பாக்குறீங்களா மலேசியாவோட? மதன் சொன்னது இன்னொன்னு வந்து நம்ம மலேசியால வேலை செஞ்ச ஏடி, அவங்க பேர் ஊர்மிளா, சூப்பரா ஒர்க் பண்ணாங்க அவங்க. எனக்கு எப்படின்னா she made me forget that I'm the director. நீங்க ஆக்டர் சொல்லி உட்காந்துருக்கேன், நான் எல்லாத்தையும் நான் ஸ்கிரிப்டை பாத்துக்கிறது, கான்டி பாத்துக்கிறது, டைலாக்ஸ் பாத்துக்கிறது, மதன் கிட்ட போய் கேமரா ஆங்கிள்ஸ் டிஸ்கஸ் பண்றது, பிளாக்கிங் பாத்து எல்லாமே ஃபுல்லா அவங்க பாத்துட்டாங்க. எனக்கு ஒரு பாயிண்ட் அப்படியே வச்சுன்னா இதற்கு ஃபர்ஸ்ட் டைம் எடி பண்றாங்க படத்துல. அதனால தான் நான் பேஷன்னு சொன்னேன். சூப்பரா வேலை செஞ்சாங்க. குடோஸ் டு யூ அப்படின்னு நீங்க முதல்ல சொன்னது பீஸ்ஃபுல். ஏன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை. அவங்க அதான் அந்த டீம் வந்து அவ்வளோ அழகா அவங்களோட வேலையை எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க, ஹெல்ப் பண்ணிட்டாங்க. யூ டோன்ட் நீட் டு வரி அபவுட் எனிதிங். நான் வந்து என்னோட ஆக்டிங் ஸ்கில்ஸை என்னோட ஸ்கிரிப்டை ப்ரிப்பேர் பண்ணணும், அவ்வளவுதான். அதுக்கும் அவங்க ஹெல்ப் பண்றதுக்கு அவங்க இருப்பாங்க. இந்த டைலாக நீ கொஞ்சம் இந்த மாதிரி சொல்லலாமா, அந்த மாதிரி சொல்லலாமா, அதை பண்றதுக்கும் அவங்க இருந்தாங்களா. ஸோ எல்லாம் ரொம்ப ஸ்மூதா சந்தோஷமா போச்சு. ஒரு ஆக்டர், க்ரூ, டைரக்டர் அந்த மாதிரி இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபிலிம் பண்ற மாதிரி இருந்துச்சு. எவ்வளவு நம்ம மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு. ஓகே இப்போ சிங்கப்பூருக்கு வருவோம். சிங்கப்பூர் 1 2 3 சொன்னு சொல்லுங்க. சிங்கப்பூர் காஸ்டனுக்கு 1 2 3 ஸ்ட்ரெஸ். என்ன ஒரு ஒற்றுமைனே, இதுதான் நம்மளுக்கு தேவை அப்படின்னு. சோ யார் சொல்றீங்க? ஏதோ ஒரு பதில் எனக்கு போதும். அது ஏன் ஸ்ட்ரெஸ்னா எப்படி சொல்றேன், அது நிறைய விஷயம் இருக்கு சொல்றதுக்கு. சின்னதா ஓகே why stress is because அங்க வந்து எல்லாருமே ரொம்ப ரிஜிட்டா வேலை செஞ்சாங்க. இப்ப நான் சொன்ன மலேசியால வந்து கொஞ்சம் ஃப்ரீ அண்ட் ஈஸியா ஃபன்னா இருந்துச்சு. அங்க வந்து வெரி ரிஜிட். சோ அந்த ரிஜிட்னஸ் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கும் உங்களுக்கு. நம்பர் 1. நம்பர் 2 வந்து நான் சொன்ன மாதிரி அங்க விலைவாசி ஜாஸ்தி. சோ இப்ப டிரான்ஸ்போர்ட் கிளைம், சாப்பாடுலாம் வரும்போது நான் வேற ப்ரொடியூசர் படத்துக்கு, சோ நாங்க உட்காந்து மண்டே பிச்சுட்டு இருப்போம். ஐயோ அந்த மாதிரி ஆச்சு அந்த மாதிரி. சோ அங்க ஈஸியா சம்டைம்ஸ் லொகேஷன்ஸும் கிடைக்கும். திடீர்னு ஏதாச்சும் நான் நடக்கும். இப்ப அந்த மாதிரி ஒரு ஸ்கெடியூல் வந்து ஒரு ஆஃபீஸ் லொகேஷன் சூப்பரா பக்காவா கிடைச்சிருச்சு. ஒரு ஆர்டிஸ்ட்க்கு கோவிட் 2 வருஷம் தள்ளி போட்டோம். ஆனா 2 வருஷம் கழிச்சு அந்த லொகேஷன் கிடைக்கல. சோ அந்த அதோட ஸ்ட்ரெஸ் எனக்கு அந்த சிங்கப்பூர் கிட்ட நினைச்சு பார்க்கும்போது ஆமா ஸ்ட்ரெஸ். ஓகே இப்போ இந்தியாவுக்கு வருவோம். அதே மாதிரி 1 2 3 எக்ஸ்பீரியன்ஸ் கூல். ஓகே எக்ஸ்பீரியன்ஸ்னா எல்லாமே புதுசா இருந்துச்சு. ஏன்னா அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் யூனியனோட வேலை செய்யறோம், யூனியன் டீமோட. சோ எனக்கு எப்படி ஆப்போசிட் அந்த பொண்ணு நடிச்சிட்டு இருக்காங்களா, அவங்க திடீர்னு இப்படி திரும்புறாங்க பின்னாடி ஒரு 15 பேர் வராங்க, 10-15 பேரு கையில பெரிய அந்த பெரிய ஏரி லைட்டு, கிரேனு, ட்ராக்லாம் தூக்கிட்டு கெவின் இஸ் தட் ஃபார் அவர் ஃபிலிம் அவங்க டக்குனு இப்படி நாங்க சொல்ல ஆமாமா. ஸோ அது எப்படி இப்போ ஒரு டாலி ட்ராக் செட் பண்றதா நம்ம என்ன ஒரு 1 hour 1.5 hour இப்போ டக்குன்னு இப்படி இப்படி மாத்தோம்னா கூட ஒரு 1/2 hour எடுக்கும். அங்க எப்படின்னா நான் டிபி கிட்ட சொல்றேன், நான் சென்னையில வந்து வேற டிபி, அவர் பேர் வந்து யுவன் செல்வா. ப்ரோ ஓகே ப்ரோ இப்போ ட்ராக் வந்து நீங்க ஸ்ட்ரெயிட் மாத்திருங்க ப்ரோ, என்ன வெர்டிகோ ஷாட் வேணும்னா ஆனா ட்ராக் மாத்துங்கண்ணே டப் 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 மாத்துறாங்க. 5 நிமிஷத்துல முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ள ப்ரோ வேற லெவல்ல இருக்கீங்க. டக்குன்னு வந்து கேஃபே அவுட் ஹவுஸ்னா ஃபுல்லா நம்ம ஒரு பாக்ஸுக்குள்ள போட்டாங்க. ஃபுல்லா வந்து ஸ்கிம்மர்லாம் போட்டு பாக்ஸுக்குள்ள போட்டு எனக்கு இப்ப நம்ம செட்ல இருக்கிறோம், ப்ராப்பர் ஃபிலிம் செட்ல இருக்கிறோம் நாம. அப்புறம் கிரேன்லாம் வந்துச்சு. பிகாஸ் அவர் சொன்னாரு ஏன்னா நான் கேட்கல ஆனா புக் பண்ணா வரும், இட்ஸ் லைக் பார்ட் ஆஃப் த பேக்கேஜ், அதுக்கு தான் நீங்க பேமெண்ட் கொடுக்குறீங்க. அப்படியா யாருக்குங்க கிரேனு? கிரேன்னா நான் என்ன ஒரு 2 hours வரைக்கும் செட் பண்ணேன். சத்தியமா 15 நிமிஷத்துல செட் பண்ணாருங்க கிரேனை. நான் இப்படி போயிட்டு மானிட்டரை பார்த்து இப்படி திரும்புறேன், கிரேன் வந்துருச்சு. எப்படா உள்ள கொண்டு வந்தீங்க கிரேனை முத கொண்டியும்? நான் இங்க பார்க்கவே இல்லடா, இவ்வளவு பெரிய ஐட்டம் எப்படா சைலண்டா உள்ள கொண்டு வந்தீங்க? எனக்கு அதெல்லாமே பார்த்துட்டு பக்கா எக்ஸ்பீரியன்ஸ். சென்னையில ஷூட் பண்ணது, சாரி கேரளா போனேன், கேரளால ஷூட் பண்ணது, சாரி. ஆமா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களோட அனுபவங்களும் வேற மாதிரி. அஸ்டானிஷிங்.
ஓகே ஓகே நைஸ் நைஸ். இவ்வளோ நேரம் எனக்கு பேசுனது உண்மையாகவே நல்லா தான் இருக்குது. எனக்கே ஆக்சுவலி இப்போ நீங்கள் பேசும்போது நீங்கள் உங்ககிட்ட பேசுனதுக்கு அப்புறம் எனக்கு அந்த உங்களோட வைப் தான் அந்த படத்துலையும் இருக்குன்னு எனக்கு தோணுது. லைக் வந்து ஒரு டைரக்டர் ஒரு ஹீரோயின் அந்த மாதிரி வைப் இல்லாமல் நீங்கள் ரொம்ப கேஷுவலாக லைக் இது நாங்கள் ஒரு யங்ஸ்டர்ஸ் நாங்கள்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஒரு கதை தோணிருக்கு, அதை நாங்கள் படமாக எடுக்க போகிறோம். ஏன்னா அதை நாங்கள் எவ்வளோ உண்மையாக எடுக்கணும்னு எங்களுக்கு தோணியிருக்கோ அவ்வளோ உண்மையாக எடுத்துருக்குன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அதுதான் உங்ககிட்டேருந்து எனக்கு வர எப்படி சொல்கிறது அந்த வைப், எனக்கு கிடைச்ச வைப் அப்படின்னு. இப்போ முக்கியமான டைம், கேமரா பார்த்து பேச வேண்டிய டைம். நீங்கள் கேமரா பார்த்து ஏன் இந்த படத்துக்கு வரணும், என்ன நீங்கள் இந்த படத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எப்போ இந்த படம் வருதுன்னு சொல்லியிருக்கேன். முதல்ல டைரக்டர் ஆரம்பிச்சிடும், அப்புறம் நீங்கள் போங்க. மலேசியா மக்களே, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கடல் தாண்டி லைக் இது என்னோட பவுண்டரிஸ்லாம் பிரேக் பண்ணி கம்ஃபர்ட்ஸ்லாம் பிரேக் பண்ணி இங்கே வந்திருக்கிறேன். ஸோ டெக்னிக்கலி நான் உங்களோட சினிமாவுக்கு நான் புதுசு. ஸோ ஒன் திங் ஐ கேன் சே இஸ் இந்த படம் வந்து நம்பர் ஒன் மெயின் மேட்டர் டாக்கி மூவி, அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்கி ஃபிலிம். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் வச்சுக்கோங்க மைண்ட். ஓகே பேசிக்கிட்டு இருக்க போகிறாங்க படம் முழுக்க, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஜெனிவினா ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருக்கிறோம். இட்ஸ் சிம்பிளான கதை தான். நம்ம இங்கே வந்து புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறோம், பாஃப் பிரேக்கிங்காக ஒன்று ட்ரை பண்ண போகிறோம், ஒரு பெரிய கருத்து மெசேஜ் சொல்ல போகிறோம், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு படம். எல்லாருடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ஸை தான் நம்ம இந்த படத்தில் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கிறோம், கையாண்டிருக்கிறோம். ஸோ இட்ஸ் கோன் டு பி ஃபீல் குட் ப்ரீஸி, ஐ பிலீவ், ஐ ஹோப் ஸோ. ஸோ மலேசியாவில் வந்து 25th ப்ரீமியருக்கு அப்புறம் May 7th நேஷன் வைட் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாரும் வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள். பிகாஸ் இதுதான் நம்மளோட விசிட்டிங் கார்டு. நம்ம சொன்ன மாதிரி இங்கிருந்தா நம்ம வாழ்க்கை எங்கே போகுது. நான் மட்டும் இல்லை, இவங்க மட்டும் இல்லை, படத்தில் வேலை செஞ்ச கேமராமேன், படத்தில் வேலை செஞ்ச மியூசிக் டைரக்டர், படத்தில் போக்கின மற்ற ஆர்டிஸ்ட், படத்தோட எடிட்டரு, நம்ம எல்லாருக்குமே இங்கிருந்தா அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் வரப்போகுது. ஸோ வந்து தியேட்டரில் பார்த்து நீங்கள் அங்கீகரிச்சிங்கன்னா நம்மளுக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அங்கேருந்து அட்லீஸ்ட் வேர்ட் ஆஃப் மவுத் மூலிமா யூனோ இஃப் பை காட்ஸ் கிரேஸ் screens or days increase ஆனிச்சுன்னா it will be a very big blessing for the entire team. So yes, it's going to be a nice simple movie. And most importantly நம்ம பாக்கெட் பிளே ஃபிலிம்ஸ்க்கு நன்றி சொல்லணும். பிகாஸ் அவங்க தான் வந்து படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதுவே ஒரு தட்ஸ் அவர் ஃபர்ஸ்ட் பிளெஸிங். பிகாஸ் இப்போ வெளிநாட்டில் ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து அது டிஸ்ட்ரிபியூட்டராக உள்ளே வந்து படத்தை பார்த்து இன்னும் நம்மளை நம்பி நம்மளுக்கு ஒரு பெரிய பேக் போனாக அவங்க இருக்கிறாங்கன்னா தட்ஸ் த பிக் பிளெஸிங் ஆக்சுவலி. ஸோ அவங்களுக்கு நன்றி. அண்ட் முக்கியமாக படத்தில் வேலை செஞ்ச இல்லை இம்பார்ட்டன்ட் டெக்னீஷியன்ஸ் லைக் மதன், நிமலன், ஊர்மிளா, ஜெகன், வேற யாரு இப்போ சிங்கப்பூர் டீம் உங்களுக்கு நம்ம பசங்க தான் எல்லாருமே. நல்ல தெரியல, அருண், சுஹைல், ஷான், ரேஷ்மா, சந்தோஷ். ஸோ இவங்க எல்லாம் நம்மளோட குரூ மெம்பர்ஸ். இவங்க எல்லாருமே சஹீஷ், ரொம்ப முக்கியம் சஹீஷ், நம்ம மியூசிக் கம்போசரு, நம்ம 21 வயசு பையன். ஸோ சஹீஷ், முக்கியமாக நம்ம லிரிசிஸ் மோகன்ராஜன் சார், அவரு அண்ட் சென்னையில் ஒர்க் பண்ண யுவன் செல்வா. ஸோ இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து தான் இந்த படமே வந்திருக்கு. டெஃபினெட்லி நாட் ஃபர்கெட்டிங் த ஆக்டர்ஸ். ஆனால் நான் ஒரு பேராக சொன்னேன்னா பாட்காஸ்ட் நல்லா இழுத்துரும். ஸோ டக்குன்னு மைண்ட்க்கு இப்படி வந்துச்சு, அந்த பேர்லாம் நான் சொல்லிட்டேன். ஸோ நான் பாஸ் இட் டு ஹர். சிம்பிளாக சொல்லணும்னா நாங்கள் எல்லாரும் யங் டேலண்ட்ஸ். எங்களோட டேலண்ட்டை காட்டுறதுக்கு தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நாங்கள் வந்திருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்க நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம். அதனால் கண்டிப்பாக தயவு செய்து போய் பாருங்கள் படத்தை. அண்ட் ஓப்பன் மைண்டோட பாருங்கள். ஏன்னா இந்த படத்தை வந்து நேரோ மைண்டடாக பார்த்தா அவ்வளோவா புரியாது. மற்றவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக படத்தை பிடிக்கும். ஸோ நான் நினைக்கிறேன் யங்ஸ்டர்ஸ் எஸ்பெஷலி ஜென்சிக்கு இந்த படம் ரொம்ப 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 கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் அவங்க சொன்ன மாதிரி இப்போ அந்த படத்தில் இருக்கிற காஸ்ட் அண்ட் க்ரூவே யங்ஸ்டர்ஸ் தான். அந்த முதல்ல சொன்ன மாதிரி அந்த ப்ரொடியூசர் டைரக்டர் அவரே வந்து உங்களுக்கு வயசு எத்தனை இருக்கு கவின்? இஃப் யூ டோன்ட் மைண்ட். 30. ஓகே. அதுக்கு என்னது இளமையான வயசு தாங்க, 30 இப்போ வந்து வயசு கூட இல்லை அப்படின்னு. ஸோ இந்த வயசில் அவர் இதை சொன்ன மாதிரி இந்த காசு சேர்த்து வச்சு அந்த காசெல்லாம் வந்து ஒரு காடி வாங்கணும், வீடு வாங்கணும், என் லைஃப்பை செட்டில் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்காம, இல்லை நான் நினச்ச இந்த கனவு, அதாவது நான் எங்கள் அம்மாவுக்கு நான் கொடுத்த ப்ராமிஸ்ன்ற மாதிரி அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இதுதான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட், இதுதான் என்னோட ஐடென்டிட்டின்னு சொல்லி அதில் அவர் ஒரு நம்பிக்கையாக போட்டு செய்கிறாருன்னா கண்டிப்பாக ஐ பிலீவ் தட் there's more than what we think. I mean வந்தோம் போனோம் அப்படி படம் பண்ணுறது இல்லாமல் அவர் காசை போட்டு ஒரு விஷயம் எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக நம்மளே 10 வெள்ளி போட்டு ஒரு விஷயம் செய்யணும்னா அதில் ஃபுல் ரிட்டர்ன் எவ்வளோ வருமோ அதுக்கு தகுந்த உண்மையான வேலையை தானே செய்வோம். அதே மாதிரி தான் அவங்களும் செஞ்சுருப்பாங்க நான் நம்புகிறேன். அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்த சின்ன டேரக்டர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் இருந்துச்சு, அப்புறம் யூத்னு ஒரு படம் இருந்துச்சு. இந்த படத்தோட டேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிலோ 30, 25 to 30 தான் அவங்க வயசு. கென் கருணாஸ்க்கு வந்து 21 தான் இந்த படம் யூத் படம் 24 யூத் படம் எடுக்கும்போது.
ஸோ இந்த மாதிரி இளைஞர்கள்லாம் வந்து மாதிரிலாம் இல்லை, அதாவது அவங்க படம் எடுத்தால் கொஞ்சம் ஹாஃப் குக் திங்ஸாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்பிக்கையாக போய் பாருங்கள். நம்ம ஊர்லேயும் சிங்கப்பூராக இருந்தாலும் சரி, எல்லாம் சவுத் ஈஸ்ட் ஏஷியா தான் பண்ணு, எல்லா ஊர்லேயும் யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி எடுத்தாங்கன்னா நம்மளும் ஆதரவு கொடுப்போம். ஸோ தட் நம்ம ஊர்லேயும் ஒரு கென் கருணாஸ், நம்ம ஊர்லேயும் அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி அஸ்வின் அந்த டைரக்டர் மாதிரி நம்ம ஊர்லேயும் ஒரு டேலண்ட் வரும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இவ்வளோ நேரம் அவங்க பேசுறதுலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, இவங்க கேரக்டர்லாம் நல்லா இருக்கு, இவங்க பேசுறதுலாம் ஒன்று ஜெனுவினாக இருக்குன்னு நம்புனீங்கன்னா நீங்களும் May 9th May 7th ஆமா, இந்த மாதிரி மறக்காம May 9th போய் பார்த்துறாதீங்க. May 7th 2 நாள் முன்னக்கே போயிட்டு நம்ம ஊர்ல இருக்கிற தியேட்டர்லாம் பாருங்க. அண்ட் இவங்களோட ப்ரொஃபைல்லாம் நான் கீழே வீடியோவில் ஷேர் பண்றேன். அந்த ப்ரொஃபைல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா யூ வில் கெட் மோர் அப்டேட்ஸ் அபவுட் த மூவி அண்ட் அவங்களோட விஷயங்கள். அண்ட் சாண்ட்ரா பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சாண்ட்ரா ஃபாலோ பண்ணுங்க, கெவின் பேசுறது பிடிச்சிருச்சுன்னா கெவினை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் அவர்கிட்ட நீங்க சாண்ட்ரா கேட்ட மாதிரி நீங்களும் போய் பாருங்க, சாண்ட்ரா மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அடுத்த படத்துல அப்படின்னு கேட்கறதா இருந்தா கேட்கலாம் அப்படின்னு. ஐம் ஷூர் யூ guys can do lot more things when you guys reach out to Kevin and Sandra. அண்ட் இந்த படத்தை போய் May 7th போய் நியரஸ்ட் ஸ்டேட்டஸ் பாருங்க. அண்ட் அடுத்த வாரம் திரும்பி இன்னொரு கெஸ்டோட இன்னொரு ஆளோட நான் உங்களை மலேசியா குமார் பாட்காஸ்ட்ல சந்திக்கிறேன். பாய். எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.